भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. கேசவனாள் எந்தமருகள் கீழ்மேல் எழுபிறப்பும் தேசடைந்தாரென்னு சிறந்துரைத்த வீசுபுகழ் மாறன் மலரடியே மண்ணுயிர்க்கெல்லாம் ஒய்கைக்கு ஆரென்னு நெஞ்சே அணை. விஷதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்னும் அற்புதமான நூலை அருளி செய்திருக்கிறார். திருவாய்மொழி 1000 பாசுரங்கள். அதிலே ஒரு பதிகம் என்றால் 10 பாசுரங்கள். ஒவ்வொரு பதிகத்துக்குமாக ஒரு பாசுரம் என்ற கணக்கிலே 100 பதிகங்களுக்கு 100 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே இதொரு பாசுரம். கேசவனாள் எந்தமர்கள் கீழ்மேல் எழுபிறப்பும் தேசடைந்தார் என்று சிறந்துரைத்த. இது 2ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழியினுடைய சாரம். திருவாய்மொழி முழுவதும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை விவரிக்கிறது. சகல கல்யாண குணாத்மகன் எம்பெருமான் என்பதைத்தான் ஆழ்வார் இந்த திருவாய்மொழி ஒவ்வொரு பாசுரங்களையும் சாதித்து கொண்டு வருகிறார். அதிலே முதல் பத்திலே எம்பெருமானுடைய பரத்வம் என்கிற கல்யாண குணத்தை நன்கு வெளியிட்டார். பரத்வம் என்றால் மேன்மையுடையவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எம்பெருமான். அவனுடைய உயர்த்தி பெருமை என்பது மற்ற யாருக்குமே இல்லாததொரு பெருமை. ந தத் சமஷ்ட அபியதிகஷ்ட திருஷ்யத்தே என்று உபனிஷத் தெரிவித்தது. எம்பெருமானுக்கு சமமானவர்களோ
அந்த பிரம்மத்தை காட்டிலும் மேம்பட்டவர்களோ யாரும் இல்லை. அத்தகு பெருமை கொண்டிருப்பவன் அவன்தான் பரபரன், பரத்வமுடையவன் என்பதை முதல் 100 பாசுரங்களினாலே வெளியிட்டருளினார் ஆழ்வார். அப்பேற்பட்ட பரத்வமுடையவன் அவனே இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணபூதனாகவும் விளங்குகிறான். நாம் அனைவரும் இங்க பிறந்திருக்கிறோம். ஜெகத்து என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது, உலகம் இயங்குகிறது. இப்பேற்பட்ட உலகம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் யாராலேயோ படைக்கப்பட்டவர்கள். அது யார்? அவர்தான் காரணம். அப்ப இந்த ஜெகத்துக்கே காரணமாக விளங்குபவன் எம்பெருமான் என்பதைத்தான் 2ஆம் பத்திலே நிர்ணயிக்கிறார், அதை வெளியிடுகிறார் ஆழ்வார். அந்த 2ஆம் பத்திலே 7ஆம் பதிகம் என்பது எம்பெருமான் இந்த ஜகத்துக்கே காரணமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சம்பந்தத்தினாலேயே மற்ற ஜீவாத்மாக்களையும் கட்டாட்சிக்கிறான். ஒரு சேத்தனன், ஒரு ஜீவாத்மா பக்தனாக ஆகிவிட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்தால் அப்ப அந்த எம்பெருமான் இந்த ஒரு பிரபன்னன் சரணாகதனை மட்டும் ரட்சிப்பதில்லையாம், இவனோடு சம்பந்திகள், இவன் தொடர்புடைய அத்தனை பேரையும் எம்பெருமான் ரட்சிக்கிறான். எதனாலே என்றால் ஜெகத்து முழுவதுக்கும் இவன் தானே காரணம். யாரோ ஒரு பக்தன், ஒரு தொண்டன் தன்னை பற்றுபவனுக்கு மட்டும் அவன் காரணம் அல்ல, இவனோடு தொடர்புடைய அனைவரும், இந்த ஜெகத்து முழுவதற்கும் தானே காரணம். அதனால இவனை முன்னிட்டு கொண்டே மற்றையோர்களையும் ரட்சிக்கிறான் எம்பெருமான். அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கிறான், பக்தியை வளர்க்கிறான், சரணாகதி செய்யும்படி மூழ்வித்து இறுதியாக தன்னுடைய அந்த மோட்ச இன்பம் ஆனந்தத்தையே கொடுக்கிறான். இதைத்தான் இந்த பதிகம் முழுக்க ஆழ்வார் விளக்குகிறார். கேசவனால் என் தமர்கள் கீழ்மேல் எழுபிறப்பும், எனக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல தலைமுறைகள், நான் யாருக்கோ பிறந்திருக்கிறேன், என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தைன்னு பல தலைமுறைகள்ல எத்தனையோ ஆத்மாக்கள் பிறப்புகளை எடுத்திருக்கிறார்களே, அத்தனை பேருக்கும் வாழ்ச்சி. எனக்கு அடுத்து இந்த தலைமுறையில வரக்கூடிய என்னோடு தொடர்புடைய அத்தனை பேருக்கும் வாழ்ச்சி, உஜ்ஜீவனம் கிட்டுகிறது என்பதைத்தான் ஆழ்வார் இந்த பதிகத்திலே அற்புதமாக விளக்குகிறார்னு மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் பெங்களூரிலே ஸ்ரீமத் யதிகிரி யதிராஜ நாராயண ஜிஆர் சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். அந்த சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு தொகுப்பிலே பல திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்கள், அதனுடைய ஆழ்ந்த அந்த விசேஷார்த்தங்கள், அனுபவங்கள், இது அனைத்தையும் பல சுவாமிகள் நாள்தோறும் விண்ணப்பித்து கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் திருவாய்மொழி 2ஆம் பத்திலே 7வது பதிகம் கேசவன் தமர் என்று தொடங்கக்கூடிய ஆச்சரியமான 10 பாசுரங்கள் என்று சொல்ல முடியாது, 13 பாசுரங்கள். சாதாரணமா ஒரு பதிகம் என்றால் 10 பாசுரங்கள் இருக்கும், கூடவே பலஸ்ருதி, இந்த 10 பாசுரங்களை சொல்பவர்களுக்கு என்ன பயன் கிட்டும், இதனால ஏற்படக்கூடிய பயன் என்ன, பலன் என்ன என்று விளக்கக்கூடிய ஒரு பாசுரம். ஆக 11 பாசுரங்கள் கொண்டிருப்பது ஒரு பதிகம். அப்பனா திருவாய்மொழி என்பது 1100 பாசுரங்கள் கொண்டதாக இருக்கணும். ஆனால் அவருடைய வாழி திருநாமத்தில் திருவாய்மொழி 1102 உரைத்தான் வாழியேன்னு வருகிறது. அப்படி 1102, 1000 பாசுரம் மேலே 102 பாசுரங்கள் என்று கணக்கெடுக்கிறோமா? அப்படி 2 பாசுரங்கள் கூடினதுக்கு என்ன காரணம்னா இந்த பதிகம் தான் காரணம். 2ஆம் பத்து 7ஆம் பதிகம். இதிலே 12 திருநாமங்கள் எம்பெருமானுக்கு அமைந்திருக்கின்றனவே. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர என்ன எம்பெருமானுடைய 12 ஆச்சரியமான திருநாமங்கள். ஒவ்வொரு திருநாமத்திற்கு ஒவ்வொரு பாசுரம் என்று 12 பாசுரங்கள். அதற்கடுத்து இந்த 12 பாசுரங்களையும் சொல்பவர்களுக்கு என்ன பயன் என்பதை தெரிவிக்கக்கூடிய 13வது பாசுரம். ஆக இப்படி 2 பாசுரங்கள் இந்த பதிகத்துல கூடியிருப்பதினாலே மொத்த திருவாய்மொழியிலும் 2 பாசுரங்கள் கூடி 1102 என்ற எண்ணிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணிக்கை வருவதற்கே முக்கியமாய் அமைந்த ஒரு பதிகம்னா அது இந்த 2ஆம் பத்து 7ஆம் பதிகம். இதற்கு தொடர்பை ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா விவரிக்கிறார்கள். இந்த திருவாய்மொழிக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள், பல மகனீயர்களும் எளிய உரையாகவும் பல வியாக்கியானங்களை அருளியிருக்கிறார்கள். பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானமே 5 வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன. அது அனைத்தையும் கொண்டு ரொம்ப சுருக்கமாய் எப்படி அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கலாம்.
கேசவன் தமர் என்று இந்த பதிகம் தொடங்குவதற்கு யாது காரணம்? ஏன் ஆழ்வார் இந்த பதிகத்தை தொடங்குகிறார்? இதற்கு முன்னே என்ன நிகழ்ந்தது என்பதை ரொம்ப ஆச்சரியமா விளக்குகிறார்கள். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு 2ஆம் பத்திலே 4வது பதிகம். அந்த பதிகத்துல மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. அதற்கு முன் 3வது பதிகத்துல எப்பொழுது அடியார்களோடு கூட பெறப் போகிறனோ, எம்பெருமானுடைய அடியவர்களோடு நான் என்று ஒன்றாக சேர்ந்திருந்து பகவத் விஷயத்தை பேசி அனுபவிக்கப் போகிறேன் என்று ஆசைப்பட்டார். ஆனா அந்த ஆசை நிறைவேறவில்லை. அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார், அது நிறைவேறவில்லை. அதனால மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. தன்னிலை போய் பெண்ணிலையாய், தானே ஒரு நாயகியாக ஒரு பாவத்தை அடைந்து அவளும் பேச முடியாதவளாய் மிகுந்த வருத்தத்தோடு மயங்கி கீழே கிடக்கிறாள். அப்படி கிடக்கக்கூடிய அந்த பெண் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவாடும் இவ்வாணுதலே என்ன அந்த நாயகியாக இருக்கக்கூடியவள் எவ்வளவு தவிக்கிறாள், என்னென்ன மாதிரி அவள் துன்பப்படுகிறாள், வருத்தப்படுகிறாள்னு அதை பத்தி விண்ணப்பித்தது அந்த பதிகம். அதற்கு அடுத்தது ஆடி ஆடிக்கு அடுத்து அந்தாமத்தன்புன்னு தொடங்கக்கூடிய பதிகத்திலே எம்பெருமான் வந்து கலக்கிறார். ஐயோ, இவ்வளவு துக்கமா இந்த பெண்ணுக்கு, அப்ப இந்த பெண்ணுடைய வருத்தம் அதிகரிக்க அதிகரிக்க பிராணனே போய்விடுமே, இவனோடு உடனே வந்து கலந்து விட வேண்டும் என்று எம்பெருமான் விரைந்து வந்து தன்னுடைய குணங்களை காட்டி இவளை தேர்ப்பித்து இவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதைத்தான் அழகா விவரிக்கிறார். அந்தாமத் அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்மொழி ஆழிநூல் ஆரமுல என்று தொடங்கி அந்த பெருமான் என்னோடு கலந்தவன், எத்தனை ஆச்சரியமான குணங்களை எனக்கு வெளிப்படுத்தினான். என்னோட கலக்கலன்னா அவருக்கு மிகவும் வாட்டமா இருந்தது. இப்ப என்னோடு கலந்த எம்பெருமானுக்கு அனைத்து குணங்களும் நன்கு பிரகாசித்தன. திருமேனி புகர் ஒளி வீசித்து என்னெல்லாம் விவரித்தார். அது அடுத்து 2ஆம் பத்து 6ஆம் பதிகம், அதாவது 5ஆம் பதிகம். 2, 4 ஆடி ஆடி, 2, 5 அது அந்தாமத்தன்பு, 2 அதுல 6வது பதிகம் 2ஆம் பத்து 6ஆம் பதிகம் வைகுந்தா மணிவண்ணனே என்று தொடங்கக்கூடிய பதிகம். அதிலே என்ன ஆச்சுன்னா, எம்பெருமான் தன்னுடைய அந்த ஆனந்தத்தாலே இவருக்கு, அதாவது தன்னுடைய குணங்களை காட்டி ஆனந்தத்தை ஏற்படுத்தினார். அது பெரு வெள்ளமாக பிரவகித்ததாம். 2ஆம் பத்து 4 மிகுந்த வருத்தத்தை போக்கடிப்பதற்கு 2, 5 எம்பெருமான் தம்முடைய குணங்களை காட்டினார். பெரிய மழை போல அந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தினார். அந்த மழை அதிகமாக அதிகமாக ஆனந்த வெள்ளம் ஏற்படுமே, அப்படி வெள்ளம் ஏற்பட்டதுதான் 2ஆம் பத்து 6ஆம் பதிகம். வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பெருமானுடைய ஆனந்தமும் அதிகரித்தது, ஆழ்வாருடைய ஆனந்தமும் அதிகரித்தது. மிகுந்த அந்த ஆனந்தம் அப்படியே வெள்ளமாக பிரவாகம் எடுக்க பெருமானே ஒரு நிமிஷம் பயந்து விடுகிறார். இப்பேற்பட்ட ஆழ்வாரை நாம் எங்க விட்டுவிட போகிறோமோ, மீண்டும் அவர் நான் அயோக்கியன், இவரோடு சேரக்கூடாது, நமக்கு தகுதி இல்லை, இப்பேற்பட்ட எம்பெருமானோடு நாம் சேருவதற்கு நமக்கு தகுதி இல்லைன்னு தன்னையே நீச்சனாக நைச்சியமாக பாவித்து கொண்டு அகன்று விட போகிறாரோன்னு பயப்பட்டார். வைகுந்தா மணிவண்ணனே, என் பொல்லா கருமாணிக்கமே, உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என்று மாசுச்சகா சொல்லும் பதிகமாக அது அமைந்திருக்கிறது. நீர் கலங்க வேண்டாம், உம்மை பிடித்தேன்கொள் சிக்கனவே, சிக்கன உன்னை பிடித்து விட்டேன், இனி உன்னை விட்டு அகலமாட்டேன்னு சாதித்தது. அது 2ஆம் பத்து 6வது பதிகம். இதற்கு அடுத்து 7ஆம் பதிகம். இந்த எம்பெருமான் நமக்கு அனுகிரகித்த அந்த ஒரு விசேஷம் அது எவ்வளவு ஒரு பெருமை பெற்றிருக்கிறதுன்னா, இது நம்மோடு நில்லாமல் நம்முடைய சம்பந்திகள் அனைவருக்கும் இந்த அனுகிரகம்ங்கிறது இப்படி பரவி வெள்ளம் எடுத்திருக்கிறதே. வெள்ளம் ஓடுகிறதுன்னா 2 கரையும் தொட்டு கொண்டு ஓடும் அல்லவா. ஆழ்வாருடைய முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைகள், ஆழ்வாருடைய தொடர்புடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர், ஆழ்வார் நடுவாக இருக்கிறார், அவருக்கு முன்னே இருக்கக்கூடிய பல தலைமுறைகள், அவருக்கு பின்னே இருக்கக்கூடிய பல தலைமுறைகள், இந்த 2லும் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்கள் ஜீவாத்மாக்களையும் எம்பெருமான் கட்டாட்சித்து அவர்களுக்கெல்லாம் இதே அந்த ஆழ்வாருக்கு கொடுத்த அனுபவத்தை இவர்களுக்கும் கொடுக்கிறார் என்பதுதான் இந்த பதிகத்தினுடைய ஒரு அவதாரிக்கையிலே ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். இப்ப ஆழ்வார் இந்த எம்பெருமான் நமக்கு மட்டும் இந்த அனுகிரகத்தை பண்ணவில்லை, நம்மோடு தொடர்புடைய இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் கொடுத்து பல ஜீவாத்மாக்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கி இப்படி அருள் புரிகிறானே, இது என்ன பிரபாவம் என்று அந்த எம்பெருமானுடைய குணங்களில ஈடுபட்டார். குணங்களுக்கு வாசகமாக இருப்பதுதானே திருநாமங்கள். எம்பெருமானுடைய குணங்களை எப்படி நாம் அறிய வேண்டும்னா, அவருடைய திருநாமங்கள் மூலமாகத்தான் அறிய முடியும். தேவோ நாம சஹஸ்ரவான் என்ன 1000 திருநாமங்கள் கொண்டிருக்கிறான். 1000 கொண்டதோர் பீடுடையன்னு பாசுரம். எம்பெருமானுக்கு பல பல திருநாமங்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு திருநாமங்களும்
யானி நாமானி கௌனானின்னு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை வெளிப்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. இப்ப எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நன்கு பிரகாசமாக ஆக்கி தரக்கூடியது இந்த திருநாமங்களா. அப்படிப்பட்ட திருநாமங்களை அனுசந்தித்து எம்பெருமான் நம்மிடத்துல பண்ணக்கூடிய அந்த கிருபை அது எப்பேற்பட்டதுன்னு அதைத்தான் ஆச்சரியமா இந்த பாசுரங்கள்ல தெரிவிக்கிறார். ஆக எம்பெருமான் அப்படி ஒரு ஆழ்வாரை தமக்கு லட்சியமாக கொண்டு ஆழ்வாரோடு சம்பந்திகள் அத்தனை பேரையும் தன்னுடைய அடியார்கள், ஆழ்வாருடைய சம்பந்தப்பட்டவர்கள்னா நம்முடைய கடாட்சம் அவர் பேர்ல விழ வேண்டும்னு ஒரு விரதம் போல எம்பெருமான் உறுதி பூண்டவனாய் அப்படி ரட்சிக்கிறான். இதே ஆழ்வார் பக்கம் பார்த்தால் அவர் எப்படி கொண்டிருக்கிறார்? யாரெல்லாம் எம்பெருமானுக்கு அடியவர்களோ அவர்களெல்லாம் நமக்கு உறவுடையவர்கள், நம்மோடு தொடர்புடையவர்கள்னு அவர் ஆதரிக்கிறார். ஆழ்வார் ஆதரிப்பதற்கு எது காரணம்னா கேசவனுடைய அடியவர்கள் என்பதை பார்த்து ஆழ்வார் ஆதரிக்கிறார். அதே ஆழ்வாருடைய அடியவர்கள் என்று பார்த்து எம்பெருமான் ஆதரிக்கிறார். இப்படி இரண்டு தலையிலும் அந்த அன்பு கரை புரண்டு ஒரே வெள்ளமாக அனைவருக்கும் அந்த அனுபவம் கிட்டுகிறதுங்கிறதான் இந்த பாசுரங்கள் எல்லாம் ஆழ்வார் விவரிக்கிறார். இதே போலத்தான் ராமன் ராமாயணத்துல எப்படி நடந்து கொண்டான்றத எடுத்து காட்டுகிறார்கள். மரணாந்தானி வைராணி நிவிருத்தம் ந பிரயோஜனம் கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரஹா என்ன சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனை பார்த்து தெரிவிக்கிறார். ராவண வதமாய்த்து ராவணன் கீழே மாண்டு கிடக்கிறான். அவனுடைய மிருத சரீரம் பிணம், அதற்கு ஈமச் சடங்குகள் இறுதி சம்ஸ்காரங்கள் செய்யப்பட வேண்டும். விபீஷணன் பின்வாங்குகிறான். நான் செய்ய மாட்டேன், பிராட்டியை பிரித்த கொடிய பாப்பி, இவனுக்கு நான் இதெல்லாம் செய்வேனா என்று அவன் கைவாங்குகிறான். அப்ப ராமன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, நீ பின்வாங்கினால் நான் செய்கிறேன் என்று தெரிவிக்கிறார். மரணாந்தானி வைராணி, அவன் நம்மிடத்துல காட்டின வெறுப்பு இருக்கிறதே, இனி அது காட்டுவதற்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை. இத்தனை நாள் அவன் நம்மிடத்துல வைரம், ரொம்ப வைரியாக நடந்து கொண்டான், எதிரியாக நம்மை பாவித்தான். இப்பதான் மரணமாகி அவன் கீழே பிணமாக கிடக்கிறானே, இனிமேல் நம்மிடத்துல அவன் எதிர்ப்பை காட்ட முடியுமானா காட்ட முடியாது. இதுதான் நமக்கு வேண்டுமே தவிர நான் அவனை ஒரு காலம் எதிரியாக பாவித்ததே கிடையாது. சக்கரவர்த்தி திருமகன் அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளாகத்தானே பாவிக்கிறான். அத்தனை ஆத்மாக்களும் தனக்கு குழந்தைகள் போலத்தான். அப்ப ராவணன்கிற ஒரு ஆத்மாவை மட்டும் எதிரியாக பாவிப்பானா? இல்லையே, அவனும் திருந்தி வர வேண்டும்னு தான் எதிர்பார்த்தான். அப்படி வரவில்லை. தான் இருக்கும் வரை, பிராணனோடு இருக்கும் வரை எதிர்த்து கொண்டே இருந்தான். இப்ப ராமனுக்கு சந்தோஷமா, இதோ மரணம் அடைந்து விட்டான், இனி எதிர்ப்பதற்கு அவனிடத்துல சக்தி இல்லை, அதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப மரணமாச்சோ, இனி இந்த உடலை கொண்டு என்னை எதிர்க்கலாம் என்கிற எண்ணம் அந்த ஆத்மாவுக்கு வராது. அப்ப அது போரும், அதனாலேயே நான் மகிழ்ந்து விடுவேன். அப்ப எம்பெருமான் மகிழ்வதற்கு நாம எதிர்க்காமல் இருந்தாலே போரும். அதைத்தான் அத்வேஷம் என்று தெரிவிக்கிறார்கள். நான் துவேஷிக்கிறேன் பெருமான்னு சொன்னா, ஒரு வெறுப்பு கொண்டிருக்கிறேன்னு சொன்னா அவரால் ரட்சிக்க முடியாது. இல்ல நான் வெறுக்கவில்லைன்னு இருந்தால் அதுவே போரமாக காரணமாக கொண்டு எம்பெருமான் ரட்சித்து விடுகிறான். மரணாந்தானி வைராணி நிவிருத்தம்ன பிரயோஜனம். இனி இவன் நம்மை எதிர்ப்பதற்கு எந்த காரியங்களையும் செய்ய மாட்டான், எதிர்க்கிறது முடியாது. மேலே எந்த தீய செயல்களையும் புரிவதற்கு அவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆகவே கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரஹா, நீர் அவனுக்கு சம்ஸ்காரங்களை செய்யும். அப்படி செய்ய பின்வாங்குகிறீரா? நானே செய்து விடுகிறேன். இப்போ உம்மை எனக்கு தம்பின்னு ஏத்துக்கொண்டேனா, அப்போ உம்முடைய சகோதரர்னு சொன்னா எனக்கும் சகோதரர் தானே, என்னுடைய சகோதரனுக்கு நானே சரம சம்ஸ்காரத்தை செய்து விடுகிறேன் என்ன ராமனே அந்த அளவுக்கு ஒரு ராவனிடத்துல இப்படி பாராட்டினான், ஒரு அன்பு கொண்டு சம்ஸ்காரங்களை செய்கிறேன்னு முன்வந்தான் என்றால் எதனாலே? விபீஷணனோடு தொடர்புடையவன், விபீஷணன்கிற ஒரு சிறந்த அடியவன் இவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறான்கிற ஒரு காரணத்தை மட்டும் பார்த்து ராவணன் எத்தனை தீமைகள் புரிந்திருந்தாலும், தன்னிடத்துல எத்தனையோ அபச்சாரங்கள் புரிந்திருந்தாலும் அதை மனதிலே கொள்ளாமல் அந்த ராவணனையும் நான் ரட்சிக்கிறேன்னு முன்வந்தான் அல்லவா? இதுதான் எம்பெருமானுடைய குணம். அப்போ ஒரு அடியவனுடைய நிழலிலே ஒதுங்கினால் பாகவதனுடைய அந்த ஒரு தொடர்பு நமக்கு கிடைத்ததுன்னு சொன்னால் அதனாலேயே நம்முடைய நன்மை தீமைகளை எம்பெருமான் ஆராய்வதே கிடையாது. இவனுடைய சம்பந்தம் பெற்றவன் என்கிற ஒரு கணக்கிலேயே நம்மை ரட்சித்து விடுகிறான். அதுதான் எம்பெருமானுக்கு மிகுந்த ஒரு பெருமை என்பதைத்தான் இந்த பதிகம் முழுக்க விளக்குகிறார். கேசவன் தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் மா சதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா, ஈசனன் கருமாணிக்கமென் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே என்று தெரிவிக்கிறார். கேசவன் தமர், கேசவனுடைய அடியார்கள். கேசவன்கிற திருநாமே ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். இந்த 12 பாசுரங்களுமே எம்பெருமானுடைய திருநாமத்திலேயே தொடங்கும், எம்பெருமானுடைய திருநாமத்திலேயே முடிவு பெறும். மற்ற பாசுரங்கள்லாம் எடுத்துக்கொண்டால் எந்த சொல்லுல வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும். இப்ப
பெருமானுடைய நாமத்தை சொல்லி முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த 10-12 பாசுரங்கள் மட்டும் எம்பெருமானுடைய நாமங்களிலேயே தான் ஆரம்பிக்கிறது. கேசவன்னு ஒரு பாசுரம் தொடங்கும், முடிவு பெறும் பொழுது நாராயணன்னு முடியும். அடுத்த பாசுரம் நாராயணன்னு தொடங்கும், அது முடியறச்ச மாதவன்கிற திருநாமத்தோடு முடியும். இதுவே இந்த பதிகத்துக்கு ஒரு சிறப்பு. திருவாய்மொழியில எந்த பதிகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. அப்ப பெருமானுடைய திருநாமத்திலேயே தொடங்கி பெருமானுடைய திருநாமத்தையே மீண்டும் சொல்லி முடிவடையக்கூடிய பாசுரங்கள். அதிலும் ஒவ்வொரு திருநாமமும் 2 தடவை வரும். இப்ப கேசவன்கிற திருநாமம் மட்டும் ஒரு தடவை வரும். ஏன்னா இதற்கு முன் பதிகத்திலேயே கேசவன் தமர் என்ன முடிந்து விட்டது. அதனால அப்படி சேர்த்து கொண்டால் ஒவ்வொரு நாமங்களுமே இந்த பதிகத்தினுடைய அந்த கணக்கிலே 2 தடவை வருகிறது. மாதவன் என்ன முடிந்தால் அடுத்த பாசுரம் மாதவன்னு தொடங்கும். அதே மாதிரி நாராயணன்னு முடிந்தால் நாராயணன்னு தொடங்கும். மதுசூதனன்னு முடிந்தால் அடுத்த பாசுரம் மதுசூதனன்னு தொடங்கும். எம்பெருமானுடைய நாமங்களை 2 தடவை ஆழ்வார் உச்சரிக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் 2 நாமங்களை உச்சரிக்கிறார். என்ன ஆச்சரியமா அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள். அதிலேயும் கேசவன் 12 திருநாமங்களுக்குள்ளே முதல் திருநாமம். எம்பெருமான் வியூகத்திலே, அதாவது திருப்பார்கடல் அங்க சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னையே பல திருமேனிகளாக கொண்டு சேவை சாதிக்கிறானாம். பல திருமேனிகளோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எங்க திருப்பார்கடலிலே. அதிலே பிரதானமாய் வியூக வாசுதேவன் திருப்பார்கடல சயனித்துக் கொண்டிருப்பவன். அது மட்டும் அல்லாது பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் என்று 3 திருமேனிகள். வாசுதேவன் தனி திருமேனி, அது இல்லாம தனித்துவ 3 திருமேனிகள். 3 4 திருமேனிகளா. மீண்டும் இந்த பிரத்யும்னன், அனிருத்தன், வாசுதேவன், சங்கர்ஷணன், வாசுதேவன் இந்த ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் 3 திருமேனிகளாக பிறக்கும். 3 திருமேனிகள் கொண்டவனாக எம்பெருமான் தம்மை அமைத்துக் கொள்ளுகிறான். அந்த 3 கணக்கெடுத்தால் ஒவ்வொரு, அதாவது பிரத்யும்னனிடத்திலிருந்து 3, அனிருத்தனிடத்திலிருந்து 3, சங்கர்ஷனிடத்திலிருந்து 3, வாசுதேவனிடத்திலிருந்து 3, ஆக மொத்தம் 4 3 12 திருமேனிகள் வரும். இந்த 12 திருமேனிகளுக்கும் 12 திருநாமங்கள். 12 திருநாமங்களோடு பெருமான் சேவை சாதிக்கிறான். எம்பாருங்கிற ஆச்சாரியர் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தவர். ராமானுஷருடைய சிறிய தாயாரனுடைய மகன் கோவிந்தன் என்று திருநாமம் கொண்டிருப்பவர். அவர் சாதிப்பனா இந்த திருவாய்மொழியில தான் ஆழ்வார் நமக்கெல்லாம் என்ன சாதிக்கிறார்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தத்தை கொடுக்கிறார். ஒருத்தன் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிறான் என்றால் ஆச்சாரியனிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளுகிறான். அப்பொழுது ஆச்சாரியர் அவருக்கு 12 ஊர்துவ புன்றங்கள் அணிவித்து 12 திருநாமங்களை தானே உபதேசிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் திருமண் காப்பிட்டு கொள்ளும் பொழுது அந்தந்த 12 திருநாமங்களை சொல்லி இட்டுக் கொள்ளுகிறோம். அப்போ அந்த திருநாமங்கள்ங்கிறது என்னத்தை தெரிவிக்கிறது? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தத்தை தெரிவிக்கிறது. அப்ப இந்த திருவாய்மொழியை நாம் அனுசந்தித்தால் நமக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவத்துவங்கிற அந்த சம்பந்தம் கிட்டுமாம். ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பூர்த்தியே இதன் மூலமாக நமக்கு கிட்டுகிறது என்று எம்பாருங்கிற ஆச்சாரியர் இந்த திருவாய்மொழி அப்படி பெருமை உடையதாக தெரிவிப்பராம். அப்படிப்பட்ட பாசுரங்களுக்குள்ளே முதல் பாசுரத்திலேயே கேசவன்கிற திருநாமத்துல தொடங்குகிறாரா. மற்ற அத்தனை நாமங்களை காட்டிலும் இந்த கேசவன்கிற நாமமே பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபவம் என்கிற 4ஐயும் காட்டிவிடும். ஸ்வரூபம் பெருமான் யார், ரூபம் அவருடைய திருமேனி, அடுத்து ஸ்வரூப ரூப குணம் அவருக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் என்ன, விபவம்னு சொன்னால் சேஷ்டிதங்கள் அவள் செய்யக்கூடிய திருவிளையாடல் என்ன. ஒரே திருநாமே இந்த 4ஐயும் வெளிப்படுத்துகிறது. கேசவன் என்றால் கைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம் ஆவாந்தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவநாமவான் என்று எம்பெருமானுக்கு கேசவன் ஏன் பெயர்? அவன் யார்னு அந்த திருநாமே காட்டுகிறதாம். க என்று பிரம்மாவுக்கு பெயர், ஈசன் என்று ருத்ரனுக்கு பெயர். க என்கிற பிரம்மாவையும் ஈசன் என்கிற ருத்ரனையும் யார் ஒருத்தவன் நியமிக்கிறானோ தன் வசத்திலே கொண்டு அவர்களை தான் கட்டுப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த ஜகத்தை எல்லாம் எவன் ஒருவன் நியமிக்கிறானோ அவன் கேசவன். க என்கிற பிரம்மாவுக்கும் ஈசன் என்கிற ருத்ரனுக்கும் நியந்தாவாய் தலைவனாக இருப்பவன் கேசவன் என்று அந்த எம்பெருமான இந்த திருநாமம் காட்டுகிறது. அப்ப ஸ்வரூபம், பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன என்றால் இதோ பிரம்ம ருத்ராதிகளுக்கே தலைவனாக இருப்பவன் தான் ஜகத்துக்கு காரணமான பிரம்மம் என்று காட்டுகிறதா. இது முதல் அர்த்தம். இது ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது. ரூபம் என்றால் பிரசஸ்த கேசபாஷா, அழகான மனதை கவரக்கூடிய கேசங்கள், மயிர் முடி, திருக்குழற் கத்தையோடு கூடினவன். கேசவன்னா அழகான குழல் அழகு கொண்டிருப்பவன். குழலழகர், வாழழகர், கண்ணழகர்னு ஆண்டாள் தெரிவிக்கும் பொழுது அந்த அழகான குழலை தெரிவித்தாரே. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு பாசுரம்.
அப்ப கேச பாசத்தோடு கூடி மனதையெல்லாம் கவரக்கூடிய அழக வெளிப்படுத்துபவன் கேசவன். சௌரிராஜன் எம்பெருமானுக்கு திருநாமம். தன்னுடைய சௌரி முடி அழகான அந்த அழக காட்டி நம்ம எல்லாம் வசீகரிக்கிறான். இது அவருடைய ரூபத்தை தெரிவிக்கிறது. அப்ப அழகான திருமேனி, அழகான அந்த ரூபத்தோடு கூடினவன் கேசவன். அடுத்து குணம் உண்டானா கிளேஷ நாசனகா கேசவகா. அடியார்களுடைய கஷ்டங்கள், அல்லல்கள், துக்கங்களை நசிக்கும்படி செய்பவன், துக்கங்களை தீர்த்து ஆனந்தத்தை கொடுப்பவன். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு பாசுரமா. அப்ப வருத்தங்களை எல்லாம் போக்கடிப்பவன் யாரோ அவன் கேசவன். இதுதானே கல்யாண குணம். நம்மிடத்துல இருக்கக்கூடிய துக்கங்களை போக்கி நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய குணத்தோடு கூடியிருப்பவன் கேசவன். அடுத்து விபவம், சேஷ்டிதம், அவர் பண்ண விளையாட்டை காட்டுகிறது. கேஷி ஹந்தா கேசவஹா. கேஷிங்கிற அரக்கனை முடித்தவன். ஒரு அரக்கனை சொன்னா பல அரக்கர்களையும் சேர்த்துக்கணும். கிருஷ்ணாவதாரத்திலே இளம் பிராயத்திலே 10 திருநக்ஷத்திரம் வரைக்கும் கோகுலத்துல இருந்தாரா. அப்ப இறுதியாக வந்த ஒரு அசுரன் தான் கேஷிங்கிற அசுரன். குதிரை முகத்தவனாக வந்தான். அவனை எம்பெருமான் முடித்தார். அப்ப கேஷி ஹந்தா, விளையாட்டாகவே சிறுபிராயத்திலே அத்தனை அசுரர்களையும் அரக்கர்களையும் அழித்து முடித்தார். அப்ப அது திருவிளையாடல். சங்கல்பத்தாலே முடிச்சிருக்கலாம். ஆனா தான் விளையாடி அவர்களோடு சண்டை பொருது தான் சற்று இழைக்கிற மாதிரி காண்பித்து அடுத்து அவர்களை போக்கி அந்த விரோதிகளை எல்லாம் முடித்து கொடுத்தான். ஆக இப்படிப்பட்ட ஸ்வரூப ரூப குண விபவங்களை காட்டக்கூடிய கேசவ நாமத்தை முதல்லேயே ஆழ்வார் சாதித்தார். கேசவன் தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும். கேசவனுடைய அடியார்கள் என்கிற ஒரு பெருமையை பெறுகிறார்கள். யாருன்னா யமர். என்னுடைய சம்பந்திகள் அனைவரும் கேசவனுடைய அடியார்கள்ங்கிற பெருமையை பெறுகிறார்கள். நான் ஒருத்தன் தான் கேசவனுக்கு அடியவனாக முதல்ல ஆனேன். எம்பெருமான் எனக்கு மயர்வர மதிநலம் அருளினார். இந்த அடியவனோடு தொடர்புடைய அத்தனை பேரையும் இனி நமக்கு தொண்டர்களாக ஆக்கி கொள்ளுவோம் என்று எம்பெருமான் என்னிடத்துல காட்டின அந்த பிரீத்தி, அந்த அன்பை என்னோடு தொடர்புடைய அத்தனை பேரிடத்திலையும் காட்டினார். அது எப்படி? கீழே இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லை, இதற்கு முன் இருந்து இந்த அந்த ஜீவாத்மாக்களுக்கு கூட இவரை பார்த்து ஆழ்வாரை பார்த்து அவர்களுக்கெல்லாம் கட்டாட்சத்தை எம்பெருமான் பொழிகிறானாம். ஆழ்வாருடைய தகப்பனார், ஆழ்வாருடைய பாட்டனார், ஆழ்வாருடைய பாட்டனாருக்கும் பாட்டனார்னு இப்படி 7 தலைமுறைகள் முன்னோக்கி போனாலும் சரி, அதற்கப்புறம் 7 தலைமுறைகள் பின்னோக்கி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் யாராக இருந்தாலும் ஆழ்வாருடைய தொடர்பு கொண்டிருக்கிறார்கள்னா அவர்கள் அத்தனை பேரும் நமக்கு தொண்டர்கள் என்று எம்பெருமான் அங்கீகரித்து அவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை விளைவிக்கிறான். இது எம்பெருமான் இவர்களிடத்துல காட்டக்கூடிய நெடுமார்க்கடிமைன்னு ஆச்சரியமா இந்த பாசுரங்கள்ல தெரிவிக்கிறார். எம்பெருமான் அதாவது ஆழ்வார் காட்டின நெடுமார்க்கடிமை அது 9ஆம் 10, அதாவது 8ஆம் 10 கடைசி 10 பாசுரங்கள்ல நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்துன்னு சாதிக்கிறார். அதுல பாகவதர்கள் யாரோ அவர்களுக்கு நான் அடிமை என்று ஆழ்வார் காட்டக்கூடிய விஷயம். பரம பாகவதர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் நான் தொண்டன் என்று தம்மை காட்டுகிறார் அந்த பதிகத்துல. அத மாதிரி இப்ப எம்பெருமான் காட்டக்கூடிய நெடுமார்க்கடிமையா இந்த பாசுரங்கள், இந்த கேசவன் தமருங்கிற இந்த பதிகம் முழுக்க எம்பெருமான் நான் இதோ இவர்களுக்கெல்லாம் அடியவன், இவர்களுக்கெல்லாம் வசப்பட்டு என்னையே இவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன். ஆழ்வாருடைய தொண்டர்கள் யாரோ அவர்களையெல்லாம் நான் எனக்கு தொண்டர்களாக நிச்சயம் ஆக்கி கொள்ளுவேன். அவர்களோடு எனக்கு உறவு உண்டு, அவர்கள்லாம் எனக்கு பக்தர்கள் என்று இவனே விரும்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். எம்பெருமானுடைய தொண்டர்கள் யாரோ அவர்களையெல்லாம் எனக்கு சுவாமின்னு ஆழ்வார் ஏற்றுக்கொள்ளுவது அவருடைய நெடுமார்க்கடிமை. அத மாதிரி ஆழ்வாருடைய தொடர்புடையவர்கள் யாரோ எத்தனை ஜீவாத்மாக்களோ அத்தனை பேரையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு அவர்களெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர்கள், என்னுடைய அடியார்கள்னு இவன் விரும்பி தானே விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறானா. அப்ப வலிய தான் ஏற்றுக்கொள்ளுவதனாலே இவனுடைய எம்பெருமானுடைய நெடுமார்க்கடிமையாயித்து இந்த 10 பாசுரங்கள்னு வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். அப்படி பெருமான் மகிழ்ச்சியோடு 7 பிறப்பும், அது எத்தனை பிறப்புகள் எத்தனை தலைமுறைகளாக இருந்தாலும் ஆழ்வாருடைய தொடர்புடைகள் அத்தனை பேரையும் அங்கீகரிக்கிறார். இப்படிப்பட்ட சதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவான்னு ஆழ்வார் சந்தோஷப்படுகிறார். நம்முடைய வாழ்வு என்றால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம், நமக்கு வாழ்ச்சியே அதுதானே. எம்பெருமானுடைய அடியவன் ஸ்ரீ வைஷ்ணவன் என்கிற அந்த பெயர் தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கும். நான் யாரோ உலகத்தவர்களுக்கு அடிமை, இந்த தேகத்துக்கே எல்லா விதமான சுகங்களை கொடுக்கணும், தேகம்தான் நான் பிரமித்து கொண்டிருப்பதோ மற்ற யாருக்கோ அடிமைன்னு புரிந்து கொண்டிருப்பதோ அதெல்லாம் வாழ்ச்சிக்கு ஒன்றும் உதவாது. எம்பெருமானுக்கே இந்த ஜீவாத்மா அடிமைப்பட்டது, இல்ல பாகவதர்கள் அவர்களுக்கு அடிமைப்பட்டதுன்னு தெரிந்து கொண்டால் அதுதான் நமக்கு செல்வம், அதுதான் நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்குமா.
அதுதான் இந்த இடத்துல வாழ்வு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் இப்படி நமக்கு பெருகி இருக்கிறதே என்று அதை கொண்டாடுகிறார். மா சதிர் இது பெற்று, சதிர்னா நல்ல சாமர்த்தியமுடையனான எம்பெருமானை பெற்றிருக்கிறேன். மா சதிர் இது பெற்று, இப்பேற்பட்ட இந்த எம்பெருமானுடைய அந்த கிருபை நமக்கு கிட்டியது, எம்பெருமானுடைய அந்த அன்பு நமக்கு கிட்டி இருக்கிறதுன்னா அது எப்பேற்பட்ட மா சதிர். நம்முடைய முயற்சியினாலே கிட்டித்துன்னு சொன்னா சதிராம். என்னுடைய முயற்சியே இல்லாமல் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே கிட்டியிருக்கிறது அல்லவா மா சதிர். அசைக்க முடியாததாய் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சதிர், பெறா பேரு, உயர்ந்த பேரு, புருஷார்த்தமே நமக்கு கிட்டி இருக்கிறது. மா சதிருங்கிறத இரண்டு விதமாக அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். ஒண்ணு உபாயம்ங்கிற அர்த்தத்திலையும் பெறலாம், இல்ல உபேயம் புருஷார்த்தம்ங்கிற அர்த்தத்திலையும் கொள்ளலாம். இப்போ கேசவன் தமருங்கிற பிராபியம் அது அனைவருக்கும் கிட்டுவதற்கு இந்த எம்பெருமான் தானே தன்னுடைய சம்பந்தத்தை பார்த்து இவர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கிறேன்னு உபாயமாக தன்னை கொடுத்தான். நாம் முயற்சி பண்ணி எம்பெருமானுடைய அடியவனா ஆகணும். அப்ப என்னுடைய முயற்சி உபாயமா ஏதோ ஒண்ணு வேணுமா? இந்த இடத்துல உபாயம் அதெல்லாம் வேண்டாம். ஆழ்வாருடைய சம்பந்தம் உங்களுக்கு உண்டுன்னா பெருமான் தன்னையே உபாயமாக கொடுத்து தன்னையே கேசவன் தமருங்க, அதாவது அவர்களுக்கு கேசவன் தமருங்கிற பெயரையும் கொடுத்து விடுகிறாராம். ஆழ்வாருடைய சம்பந்திகள் அத்தனை பேரும் என்னையே உபாயமாக கொண்டவர்களாய் இதோ கேசவனுடைய அடியார்கள்ங்கிற பெருமையை பெற்று விடுவார்கள்னு பெருமான் தன்னையே உபாயமாகவும் கொள்ளுகிறான். இல்லைன்னா தன்னையே அனுபவமாகவும் பிராபியமாகவும் கொடுத்து விடுகிறான். அப்ப கேசவன் தமர் என்னை அப்பேற்பட்ட புருஷார்த்தமே இவர்களுக்கு கிட்டுகிறது. இப்படிப்பட்ட மாசதிர் இது பெற்று, நான் ஒருத்தம் பெறலையே, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தலைமுறைகள், எனக்கு பின்னாடி வரக்கூடிய எத்தனையோ தலைமுறைகள், இவர்கள் இத்தனை பேரும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு உறுதியான அந்த எம்பெருமானை பெற்று உபாயமாகவோ அல்லது பிராபியமாகவோ பெற்று இது பெறாத பேரு பெற்றிருக்கிறார்களே. நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் நமக்கு நேர்பட்டதே. ஒரு தாழ்ந்தவன் இந்த நீச்சனான என்னுடைய தொடர்பை பார்த்து இப்படி எம்பெருமான் அனைவரையும் ரட்சிக்கிறான்னா இது எப்பேற்பட்ட பெருமை. வாய்க்கின்னவா, இதுவும் நமக்கு கிடைக்கிறதே. நேற்று இருந்த நிலை எது, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை எது? இப்ப எம்பெருமான் இப்படி நம்மை விஷயீகரித்து அனுபவித்து கொடுக்கிறானேன்னு சந்தோஷமாக தெரிவிக்கிறார். இதே ஆழ்வார் தான் ஆடி ஆடியில அவ்வளவு துக்கப்பட்டார். இனி எனக்கு வாழ்வே கிடையாது, முடிந்தே போனேன், பிராணனே இல்லைங்கிற நிலைமை ஆயித்து தன் வார்த்தைய தன் வாயால சொல்ல முடியாமல் நாயிகாபாவத்துல அந்நியாபதேசத்துல விவரித்தார் அங்கு. ஆனா அவரே இங்கு நல்ல உணர்த்தியோடு எனக்கு சமம் யார், இப்பேற்பட்ட வாழ்வு நமக்கு வாய்த்திருக்கிறதேன்னு மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறார். அதுதான் எம்பெருமானுடைய குணங்களினுடைய வெளிப்பாடு. ஆழ்வாருக்கு சில குணங்களை காட்டி அப்படி வசீகரிக்கும் பொழுது சந்தோஷமா பாடுவார். சட்டென்று தன்னை மறைத்து கொண்டால் அவ்வளவுதான், இனி நான் முடிந்தே போனேன், பிராணனே இல்லைன்னு வருத்தப்படுவார். இப்படி வருத்தம் ஆனந்தம் என்று மாற்றி மாற்றி காட்டிதான் 1100 பாசுரங்களையுமே எம்பெருமான் வெளிவரச் செய்தார் ஆழ்வார் மூலமாக. ஆகவே நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவான்னு சந்தோஷமாக தெரிவித்து, ஈசன் என் கருமாணிக்கம், என் செங்கோலக்கண்ணன், விண்ணோர் நாயகன், எம்பிரான் எம்மான், நாராயணனாலே இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது? எனக்கு ஏதான தனி பெருமையினாலே ஏற்பட்டதான்னா எனக்கு பெருமையாவது நாராயணனாலே என்னுடைய அத்தனை சம்பந்திகளும் யமர் 7 எழுபிறப்பும் கேசவன் தமராக மாசதிருது பெற்றார்கள் என்று அன்வயம் பண்ணிக்கணும். பாசுரம் முடியறச்ச நாராயணனாலேன்னு முடியறதா? நாராயணனாலே யமர் 7 எழுபிறப்பும், என்னுடைய சம்பந்திகளான முன்னாடி இருக்கக்கூடிய 7 தலைமுறைகள், பின்னாடி இருக்கக்கூடிய 7 தலைமுறைகளும் கேசவன் தமராகிற மாசதிரை பெற்று, கேசவன் தமருங்கிற அந்த பெறா பேரு எம்பெருமானுடைய அடியவர்கள் என்கிற அந்த பெருமையை பெற்று சிறந்த அந்த எம்பெருமானைய புருஷார்த்தமாகவோ உபாயமாகவோ பெற்று அவர்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்கிறார்கள். இது எதனால ஏற்பட்டதுன்னா நாராயணனாலே ஏற்பட்டது. நாராயணன்கிற திருநாமமே அனைவரோடும் அந்த எம்பெருமான் சம்பந்தமுடையவன் காட்டுகிறதே. ஜகத்துக்கே காரணபூதன் நாராயணன், நாராயண பரம்பிரம்ம என்று, நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹா என்று புருஷ சூக்தம், நாராயண சூக்தம் அனைத்தும் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான அந்த வாக்கியங்கள். அப்ப ஜகத்துக்கு காரணபூதனான நாராயணன் நாரங்கள் அனைத்துக்கும் தானே ஆசிரியமாய் இருப்பிடமாக இருக்கிறான். தன்னுடைய சம்பந்தத்தினாலேயே அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இப்ப தன் சம்பந்தத்தை பார்த்து கொடுக்கல, ஆழ்வாரோடு தொடர்புடையவர்களா நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும்னு கொடுக்கிறான். அப்ப நாராயணன்கிற அந்த திருநாமத்தினாலே தனக்கே அத்தனை பேருக்கும் சம்பந்தம் இருக்கே, அதை பார்க்கிறாரான்னா அதை பார்த்து கொடுப்பதில்லை. தன் சம்பந்தம் எப்பொழுதுதான் இருக்கு. ஆனா ஆழ்வாருடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா நிச்சயம் கொடுப்போம்னு கொடுக்கிறார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்?
அதத்தான் ஈசன், என் கருமாணிக்கம், என் செங்கோல கண்ணன், இப்பேற்பட்ட திருமேனி அழகையெல்லாம் காட்டி என்னை வசீகரித்தான். கருமாணிக்கம், அழகான நீல மாணிக்கத்தை போல ஒளிவிடக்கூடிய திருமேனியோடு என் மனதை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறான். செங்கோல கண்ணன், அழகான கண்ணழகு கொண்டிருக்கக்கூடியவன் தாமரை கண்ணன். விண்ணோர் நாயகன், அந்த கண்ணழகுக்கு தோற்றிருக்கக்கூடிய அடியவர்கள் நித்திய சூரிகள் எல்லாம் பெருமானுடைய ஒரு கண்ணழகுக்கே தோற்றவர்களாய் நமஹா நமஹா ஜிதம் தே புண்டரீகாட்சன்னு தெரிவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட நித்திய சூரிகள் விண்ணோர் நாயகன், அவர்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கிறான். அப்ப யாருக்கோ நாயகன் நமக்கு வரவில்லையான்னா எம்பிரான் அத்தனை பேருக்கும் நாயகன், எனக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் ராஜா சக்கரவர்த்தியா சிம்மாசனத்திலிருந்து அப்படி அவர்களையெல்லாம் நியமிக்கிறார். ஆனா என்னிடத்துல தனி பிரீத்தியோடு தனி அன்போடு எனக்கு உபகாரம் செய்து இதோ இப்பேற்பட்ட ஒரு பெருமை எனக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறானே எம்மான். இதற்கு காரணம் என்னன்னா, எனக்கும் அவனுக்கும் விட்டு பிரியாத ஒரு உறவு. எனக்கு சுவாமி, நான் அவருக்கு சொத்து. அவர்தான் எனக்கு தலைவனாக இருக்கிறார், எனக்கு எஜமானராக இருக்கிறார், எனக்கு சுவாமியாக இருக்கிறார். ஆக நாராயணனாலே இப்படிப்பட்ட பெருமை நமக்கு ஏற்பட்டதுன்னு முதல் பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடுத்து நாரணன் தமர், அதாவது இரண்டாவது பாசுரம், நாரணன் முழுவேழ் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமிவை முதல்வன் எந்தை சீரணங்கமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்னு வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் என் மாதவனே என்ன நாரணன்னு தொடங்கி மாதவன்னு முடிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். நாரணன்னு திருநாமத்தை சொன்னாரா, அப்போ திருநாமத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்க வேண்டும். எங்கேயுமே ஆழ்வார்கள் ஒரு நாமத்தை விளக்கினார்கள்னா அந்த நாமத்துக்கு உண்டான அர்த்தத்தை முன்னோ பின்னோ விவரித்து விடுவார்கள். இப்ப முன் பாசுரத்துல நாராயணனாலேன்னு முடிந்தது. நாராயணன்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம், அதைத்தான் இந்த பாசுரத்துல விவரிக்கிறார். நாரணன் முழுவேழ் உலகுக்கும் நாதன், முழுவேழ் உலகு அத்தனை ஏழு உலகங்கள் 7 14 உலகங்கள் என்ன அத்தனை ஜெகத்துக்கும் அண்டத்துக்கும் சுவாமியாக இருப்பவன். நாரங்களே அதைத்தானே குறிப்பிடுகிறது, நித்திய வஸ்துக்களினுடைய திரள். எம்பெருமானை தவிர்ந்த மற்ற அத்தனை பொருள்களும் நார சப்தத்துக்குள்ள அடக்கம். நாரம்னு குறிப்பிடப்படுபவை அனைத்திற்கும் எம்பெருமான் தான் ஒரே இருப்பிடமாக ஆசிரியமாக இருக்கிறார். நாதனாக சுவாமியாக எஜமானராக விளங்குகிறார். முழுவேழ் உலகுக்கும் நாதன் வேதமயன். இது எங்கிருந்து பார்க்க முடியும்னா சாஸ்திரங்கள் தான் அதற்கு பிரமாணம். வேதங்கள் அப்படித்தான் தெரிவிக்கின்றன. நாராயணாத்து ருத்ரோ ஜாயதே, நாராயணாத்து பிரம்மோ ஜாயதே என்ன இவனிடத்திலிருந்து தான் பிரம்மா ருத்ரா முதலான அத்தனை தேவர்களும் பிறந்தார்கள். ஜகத்தையே எம்பெருமான் தான் படைத்தான். ஆக வேதங்கள் இதற்கு சாட்சி பிரமாணங்களாக திகழ்கின்றன. வேதத்தினாலேயே பிரதிபாதிக்கப்படுபவன் வேதமயன் காரணம் கிரிசை கருமமிவை முதல்வனெந்தை. அவர்தான் இந்த ஜகத்துக்கு வேதங்கள் இப்படி விவரிக்கிறது. வேதங்கள் என்னன்னு அந்த எம்பெருமான கூறுகிறது, ஜகத்துக்கெல்லாம் நாதன்னு மட்டும் சொல்லலையா, இன்னும் விவரித்து தெரிவிக்கிறது. காரணமாகவும் எம்பெருமான் தான் இருக்கிறான், கிரிசையாகவும் எம்பெருமான் தான் இருக்கிறான், கருமமாகவும் எம்பெருமான் தான் இருக்கிறான். இவை முதல்வன் எந்தை, ஜகத்துக்கு காரணம். காரணம்னு சொல்லும் பொழுது திரிவித காரணம்னு வேதாந்தங்கள் தெரிவிக்கும். உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். ஒரு பானைன்னு பார்த்தால் மண்ணு தான் அதற்கு உபாதான காரணம், மண்ணிலிருந்து பானை உண்டாகிறது. அடுத்து நிமித்த காரணம்னு சொன்னா குயவன், அவர் தான் இருந்து அந்த பானையை செய்யணும். தானே மண்ணு பானையாக ஆகிவிடுமா, பானை செய்பவதற்குன்னு ஒரு கர்த்தா இருக்க வேண்டும், அவர் தான் நிமித்த காரணம். அடுத்து சககாரி காரணம், மண்ணிற்கு குயவன் இருந்தாலும் ஒரு சக்கரம் வேணும், தண்ணீர் விட்டு பிசைய வேண்டும், ஒரு தடியை வைத்து அந்த சக்கரத்தை சுற்ற வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் அந்த பானைங்கிறது, இந்த துணையாக இத்தனை காரணங்கள் இருந்தால்தான் பானைங்கிறது உண்டாகும். இதை போல இந்த ஜகத்துக்கு 3 வித காரணமாகவும் எம்பெருமானே விளங்குகிறான். வேறு யாரையும் எதிர்பாராமல் தனி முதல்வனாக எம்பெருமானே விளங்குகிறான். காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை. காரணம் கிரிசை கருமம், இதற்கு 2 விதமா பொருளை தெரிவிக்கிறார்கள். முதல்ல ஒரு பொருள் காரணம். காரணம்ல இருந்து காரியம்ங்கிறது உண்டாகிறது. அந்த காரிய பொருள்ல இருந்து பயன்கிறது ஒன்று ஏற்படுகிறதா, மண்ணிலிருந்து பானை, மண்ணு காரணம், பானைங்கிறது காரியம். அடுத்து அந்த பானையை கொண்டு தண்ணீர் இழுக்கிறதோ இல்ல தண்ணீரை சேமித்து வைப்பதற்கோ பானை உபயோகப்படுகிறது, அது பலன். அந்த 3ஐத்தான் காரணம் கிரிசை கருமம்னு தெரிவிப்பதாக முதல் பொருள். காரணம்ங்கிறதுனாலே காரணப்பொருள், கருமம்ங்கிறதுனாலே கிரிசைங்கிறதுனால காரிய பொருள், கருமம்ங்கிறதுனாலே அதனால ஏற்படக்கூடிய செயல், அது என்ன செயலுக்கு பயன்படுகிறதோ அதை தெரிவிக்கிறது. அல்லதுன்னா காரணம் என்பால் காரணப்பொருள்,
அதுக்கு கிரிசை என்பது ஒரு செயல். இந்த மண்ணை ஏதோ ஒரு செயல்பாட்டுக்குள்ள உட்படுத்தினால்தான் அது பானையாக மாறும். இந்த காரணம் காரிய பொருளாக மாறுவதற்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு செயல்படுதல், அந்த செயல்பாட்டை தான் கிரிசைன்னு தெரிவிக்கிறதாகவும் கொள்ளலாம். அப்ப காரணம் கிரிசைங்கிறது செயல்படுதல், கருமம்ங்கிறது காரிய பொருள். இப்படி மூன்று விதமாக எம்பெருமானே திகழ்கிறான். சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் என்று வேதாந்தம் இதைத்தான் தெரிவித்தது. ஏகமேவ அத்விதீயம், எம்பெருமான் ஒருத்தனே இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணமாய் கர்மமாய் கிரிசையாக விளங்குகிறான். முதல்வன் எந்தை, சாமவேதத்தினுடைய சாரமாகத்தான திருவாய்மொழியை சாதிக்கிறார். ஆக அந்த வேதாந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய சாரமான அர்த்தம் முதல்வன் எந்தை, இப்படிப்பட்டவன் எனக்கும் சுவாமியாக இருக்கிறான், எனக்கு தந்தையாகவே இருந்து சீரணங்கமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்னு வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் ஏன் மாதவனே. அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்படி நம்ம இடத்துல அன்போடு நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவன் மாதவனாக இருக்கிறான் அல்லவா, பிராட்டியோடு சேர்ந்தவன், பிராட்டிக்கு நாயகன், ஸ்ரீ வல்லபன், மாதவன், மாங்கிற மகாலட்சுமிக்கு தவஹா சுவாமியாக விளங்கக்கூடியவன். ஒரு நொடியும் அந்த பிராட்டி இவனை விட்டு பிரிய மாட்டாள். அதே மாதிரி எம்பெருமானும் இவளை விட்டு பிரிந்திருக்கிறங்கிற நிலையே கிடையாது. அப்படி இருவருமாய் சேர்ந்து இருக்கிற காலத்துல இந்த பிராட்டி சொல்ல சொல்ல அந்த எம்பெருமானானவன் இப்படி தன்னோட குணங்களை வெளிப்படுத்தி நம்மிடத்துல இவ்வளவு அன்பை பொழிகிறான். சீரணங்க அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்னு, வைகுந்தத்துல அத்தனை நித்திய சூரிகளும் இவனை எப்போதும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, நித்திய சூரிகள் மட்டும்தான் வணங்குகிறார்களான்னா பிரம்மாதி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் வணங்குகிறார்கள். சீரணங்க அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்னு, பிரம்மம் ஜகத்துக்கு காரணமாகிற சுவாமி நாராயணன்னு கேட்டால் எந்த உலகத்துல யார் எங்கிருந்தாலும் கைகூப்புகிறார்களாம். அப்படிப்பட்டவர்கள் அனைவராலும் வணங்கப்படக்கூடிய எம்பெருமான் வாரணத்தை மறுப்பொசித்த பிரான். வாரணத்தை மறுப்பொசித்தான் என்றால் அந்த யானையினுடைய அந்த அதாவது மறுப்புங்கிறது அதனுடைய அந்த கொம்பு, யானையினுடைய தந்தம், குவலையா பீட்டம்ங்கிற அந்த யானையினுடைய தந்தத்தை முறித்து ரட்சித்தான் அல்லவா. கம்சன் கண்ணனை முடிக்கணுங்கிறதுக்காக முதல்ல யானையை வைத்திருந்தான், யானை பாகன் யானையை வைத்தான், அடுத்து மல்லர்களை வைத்தான், அடுத்து தானே வைத்தான். அந்த யானை தான் குவலையா பீட்டம்ங்கிற யானை. அதனுடைய மறுப்பு வாரணம்ங்கிறது யானை, மறுப்பு அதனுடைய கொம்பு, அதனுடைய தந்தத்தை ஒடித்து அதனுடைய மஸ்தகத்துல தலையில ஓங்கி அடித்து அந்த யானையை முடித்தார். வாரணத்தை மறுப்பொசித்த பிரான், அப்படி ஒடித்த அந்த எம்பெருமான் அவனே மாதவன். இப்படி அந்த குவலையா பீடத்தை எதுக்கு முடிச்சார்னா, அங்க இருக்கக்கூடிய கோபிமார்கள் எல்லாம் ஒரே தவித்தார்களாம். இப்பேற்பட்ட யானை இந்த கண்ணனோடு பொரிய போகிறது, சண்டை போட போகிறதுன்னா ஐயோ கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோன்னு துடித்தார்களா. அவர்களுடைய வருத்தம் கண்ணனுடைய மனசுல பட்டுதான். வருத்தப்பட்டால் அதை போக்கடிப்பது நம்முடைய கடமை. இந்த யானையினாலத்தானே வருத்தப்படுகிறார்கள். முதல்ல இத்தை முடிப்போம், இத்தை முடித்தானா. அதனால இப்ப ஆழ்வார் தன்னையும் ஒரு கோபிகையா நினைத்து கொண்டு இந்த யானையை முடித்தது கண்ணன் நமக்காக, நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் கண்ணன் இந்த யானையை முடித்தான் அத்தனை சந்தோஷத்தோடு தெரிவிக்கிறார். இப்படி அந்த யானையை முடித்து நம்மை ரட்சிப்பதற்கு பிராட்டி தான் கூடவே இருந்து புருஷகாரம் செய்கிறாளா, அதனாலே மாதவன் என்று அந்த திருநாமத்தை சொல்லி முடிக்கிறார். வாரணத்தை மறுப்பொசித்த பிரான், இப்படி உபகாரம் செய்பவன் யாருன்னா மாதவன், பிராட்டியோடு தொடர்புடையவன் தான். இப்படி அடியார்களுடைய கஷ்டங்களை போக்கி ரட்சிப்பான். இப்படி என்னோடு சம்பந்தமுடையவர்களுக்கெல்லாம் இந்த பேற்றை கொடுக்கக்கூடியவன் மாதவன் என்று அந்த எம்பெருமான தெரிவிக்கிறார். சீரணங்கு என்று, அதாவது சீரணங்கு அமரர் என்று நித்தியசூரிகளுக்கு எப்போதும் அந்த சேஷத்துவத்தோடு கூடியிருக்கக்கூடியவர்கள்னு ஒரு விசேஷணமாகவும் அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். இல்லைன்னா சீரணங்குன்னு சொன்னா நித்தியை வேஷா ஜெகன்மாதான்னு இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையே கொள்ளலாம். அப்ப அமரர்னு பிரித்து சீரணங்குன்னு பிரித்தால் ஸ்ரீதேவி நாய்ச்சியார் தொடக்கமான மற்றும் உண்டான அத்தனை அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், ஸ்ரீதேவி நாய்ச்சியார், அடுத்து அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், இவர்கள் அத்தனை பேரும் தொழுதேத்துகிறார்கள்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா எப்போதும் சேஷத்துவத்தை இயற்கையாகவே கொண்டிருக்கக்கூடியவர்களான நித்தியசூரிகளாலே வணங்கப்படுபவன் என்றும் மற்றொரு அர்த்தம். இப்படி நாராயணாகர எம்பெருமான் அவனுடைய சம்பந்தத்தை பாராமல் நம்மோடு இவர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பார்த்து ரட்சித்தான். எதனால என்ன, மாதவன்கிற அந்த திருநாமத்தினாலேயே பிராட்டி தொடர்புடையவன், அவள் தூண்ட இவன் செய்தான்கிற விசேஷத்தை இந்த பாசுரத்துல தெரிவித்தார். அடுத்து மாதவன் என்னதே கொண்டு என்ன இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்குடையன் என்று என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கட்குண்ணம் கோதவமிலன் கண்ணல் கட்டி எம்மான் என் கோவிந்தனே.
கோது அவம் இல் என் கண்ணல் கட்டி, வெள்ளக்கட்டி போல அவ்வளவு இனிப்பா இருக்கிறார். கண்ணல் கட்டி, வெள்ளக்கட்டியேன்னு எம்பெருமான இனிமையோடு அழைக்கிறார். அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதேன்னு பல இடங்கள்ல பாசுரமா ஆறா அமுதமாக திகழ்கிறார். அல்ல அல்ல குறையாத தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடியவன். அதுல சில வெள்ளக்கட்டியெல்லாம் எடுத்தால் சில இடத்துல உப்பு கரிக்கலாம், சில இடத்துல கோது ஏதோ தோஷங்கள் மண்ணு அதெல்லாம் கலந்திருக்கும். கோது அவம் இந்த எதுவுமே இல்லாமல் மற்றொரு பொருளோடு தொடர்பு இருக்கிறதுன்னா கோதுன்னு அர்த்தம். இதுலயே முழுமையான அந்த ரசம் இல்லாமல் ஏதோ சற்று குன்றி இருந்தால் அது அவம்னு அர்த்தம். அப்ப அந்த இரண்டுமே இருக்கக்கூடாது, கோதும் இருக்கக்கூடாது, அவமும் இருக்கக்கூடாது. தூய்மையான ரொம்ப இனிமையான ஒரு வெள்ளக்கட்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அத மாதிரி எம்பெருமான் அப்படி இருக்கிறானாம். இவரிடத்துல அந்த கோது அந்த அவம்ங்கிறது என்னன்னா மற்றையோர்களை பார்த்து ரட்சித்தல். அதாவது கோது அவம்ங்கிறது என்னன்னா எம்பெருமான் தன் பேராக ரட்சிக்கணும். ஏதோ இவர் கேட்டார் அதனால நான் இவரை ரட்சித்தேன்னு, அவர் கேட்டதுனால ரட்சித்தேன்னு சொன்னா அது குற்றம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த பயன் தனக்குன்னு கொள்ளணும். இப்படி ரட்சித்ததுனால ஏற்படக்கூடிய சந்தோஷம் அவர் சந்தோஷப்படணுங்கிறதா ரட்சித்தேன் இல்லை. தன்னுடைய குழந்தைக்கு உண்டான அந்த கஷ்டத்தை போக்கினால் தாயார் தானே மகிழ்ச்சி கொள்ளுவாள். அத மாதிரி எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவினுடைய கஷ்டத்தை துடைத்தால் தான் மகிழ்ச்சி அடையணும். ஆக இப்படி இருந்து ரட்சித்தல் தான் அந்த கோது அவம் இந்த இரண்டும் இல்லாமல் ரட்சித்தல். இப்படி ரட்சிப்பவன் கோவிந்தன்னு சொல்லி முடிக்கிறார். மாதவன் என்னதே கொண்டு, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா வெறும் திருநாமத்தை உச்சரித்தாலே அவ்வளவு சுலபனாக நம்ம ரட்சித்து விடுகிறானாம். மாதவன்கிற அந்த திருநாமத்தை சொன்னேன். எப்பேற்பட்ட திருநாமம்னா அந்தப்புறத்துல இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய திருநாமம். எம்பெருமானுடைய அந்த அந்தப்புறத்துல இருப்பவர்கள், பிராட்டிக்கும் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை உணர்ந்தவர்கள் எவ்வளவு உயர்ந்த திருநாமங்களை சொல்லுவா. அந்த நாமத்தை நான் ஏதோ அப்படி வழிபோக்கன் போகிற சமயத்துல காதுல விழுந்தது, இன்னும் அன்பு பிரீத்தி எல்லாம் இல்லை, ஞானமும் இல்லை, இதோ அவர்கள்லாம் சொல்றாளே நானும் என்னுடைய வாக்கு இருக்கு நாக்கு இருக்கு சொல்லி பார்ப்போமேங்கிறதுக்காக சொன்னேன். மாதவன் என்னதே கொண்டு மனசு சககாரத்தோடு சொல்லலையாம், வெறும உக்தி மாத்திரமாக சொன்னதுனாலேயே என்னை இனி இப்பால் பட்டது. அந்த ஒரு தடவை நாமத்தை சொன்னதற்கே இப்பேற்பட்ட பெருமை எனக்கு வாய்த்ததுன்னா, இப்பால் பட்டதுன்னா இதற்கு முன்னாடி பழுதே பல பகலும் போயின என்ன அஞ்சி அழுதேன் அரவண மேல் கண்டு தழுதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. அந்த மாதிரியான ஒரு அனுபவம். நான் எப்படியோ முன்னாடி எவ்வளவோ தாழ்ந்தவனா இருந்தேங்கிற எண்ணத்தையே மாத்தி இவர் எப்பொழுதுமே நித்தியசூரி மாதிரி இருக்கிற அளவிற்கு உண்டான ஒரு ஆனந்தத்தை நமக்கு ஏற்படுத்துகிறாராம். எம்பெருமான் எப்படி நமக்கு அனுகிரகிக்கிறார், ஆனந்தத்தை கொடுக்கிறார்னா, நான் இதற்கு முன்னாடி ஏதோ துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், தாழ்ந்தவனா இருந்தேங்கிற அந்த நினைவையே போக்கி நான் இயற்கையிலேயே ரொம்ப உயர்ந்தவன் தான், எப்பொழுதுமே எம்பெருமானை விட்டு பிரியாதல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்கிறான்ங்கிற அளவிற்கு அவ்வளவு தெவிட்டாத ஆனந்தத்தை கொடுக்கிறாராம். அதனாலதான் இனி இப்பால் பட்டது. இப்படி நாமத்தை சொன்ன உடனே இப்ப பெருமான் ரொம்ப வருத்தப்படுகிறாராம். ஐயோ நான் இவனை ரட்சிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்குதான் இவன் மாதவன்னு சொல்லி இருக்கிறான், பழுதே பல பகலும் போயின, இத்தனை காலம் இவன் சொல்லாமல் இழந்து விட்டானேன்னு அவர் வருத்தப்படுகிறார். நாம வருத்தப்படணும், இத்தனை நாள் இழந்தோமே, இந்த எம்பெருமானை இன்னைக்கு பெற்றிருக்கிறோமே, இதற்கு முன்னாமையே பெற்றிருக்கலாமே, நாம் வருத்தப்படணுமா? ஆனா வருத்தம் இப்ப அவர் படுகிறாராம். நம்ம மாதவன் ஒரு தடவை சொல்லிவிட்டால் ஐயோ இத்தனை காலம் இவன் இத்த விட்டுட்டானே சொல்லலையேன்னு அவர் வருத்தப்பட்டு நல்ல காலம் இன்னைக்காவது சொன்னானே, இன்னைக்கு ரட்சித்து விடுவோம்னு அந்த எம்பெருமான் மிகுந்த ஆனந்தத்தோடு வந்து ரட்சிக்கிறான். என்னை நீ இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேனென்னு என்னுள் புகுந்திருந்து. எப்படி ரட்சிக்கிறார்னா, இப்படி சொன்னவனுக்கு இனி எந்த தோஷங்கள் குற்றங்களும் வரக்கூடாது, பாபங்கள் இவனை அண்டக்கூடாது, அவசியம் அனுபவித்தே தீர்க்க வேண்டும்னு எத்தனையோ தோஷங்கள் நம்மிடத்துல குற்றங்கள் உண்டு, பாபங்கள் உண்டு. யாதவங்களும் சேர்கொடேன், இந்த ஜீவாத்மாவை இனி எந்த குற்றங்களும் வந்து மேலிடக்கூடாது, பாபங்களுடைய பயன் இவன் அனுபவிக்காமல் எம்பெருமான் செய்து விடுகிறான். யாதவங்களும் சேர்கொடேன் என்று என்னுள் புகுந்திருந்து. எப்படி அதை செய்கிறார்னா, தானே எனக்குள்ள புகுந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சுவாமி எம்பெருமானே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து புகுந்திருந்தால் அப்ப பாபங்கள்ங்கிறது பலனை கொடுக்குமா? ரொம்ப பெரியவரோடு தொடர்புடையவர், பாபங்கள் அதை பார்த்தே பயந்து ஓடி போயிடும், நசித்தே போய்விடும். அதனால தானே புகுந்து இருந்து, ஸ்தாவர பிரதிஷ்டையாக இருந்து, ஏதோ அப்படி உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு போயிடலையாம், புகுந்து இருந்து வைகுந்தத்துல எப்படி எப்போதும் இருக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பெருமையை வெளிப்படுத்தி கொண்டு, இது என்னுடைய இடம், இந்த ஜீவாத்மா எனக்கே உரியவன் என்று என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் கொண்ணம்.
இதற்கு முன்னாடி செய்த பாப்பங்களை எல்லாம் போக்கி விடுகிறார், அது முன்னாடி பார்த்தோம். இதற்கு மேலும் எந்த பாப்பங்களும் நாம செய்யாதபடி எம்பெருமான் கெடுத்து உயர்ந்த அமுதமாக நமக்கு போக்கியமாக திகழ்கிறார். ஏதோ உலக விஷயங்களை அனுபவித்தால் தான் நமக்கு பாப்பங்கள் எல்லாம் செய்ய முன் வருவோம். இது வேணும் அது வேணுங்கிற விருப்பம் வளரும், அதனால பாப்பங்களை செய்ய முன் வருவோம். இப்ப எம்பெருமானே நமக்கு அமுதமாக திகழ்ந்து விடுகிறார், அதனால மற்ற விஷயங்களுக்கு போக மாட்டோம். தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கட்குண்ணம். மேலே எம்பெருமான் நம்முடைய அந்த அமுதமாக இருந்து நமக்கு போக்கியத்தையா இனிமையும் கொடுக்கிறார். கண்ணுக்கு அழகான அந்த ஒரு ரூபத்தையும் காட்டுகிறார். அமுதம்னு சொன்னா நாக்குக்கு அனுபவம். அமுதத்தை கண்ணால பார்த்து சந்தோஷம் வராது, சுவைத்து பார்த்தால்தான் அதனுடைய இனிமை தெரியும், அதனால சந்தோஷப்படுவோம். அப்ப சுவைப்பதற்கும் எம்பெருமான் அமுதமாக இருக்கிறார். இப்ப வேறு விஷயத்த சுவைக்கணும்ன்ற ஆசையே போய்விடும். கண்ணால எதையோ பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் செந்தாமரை கட்கொண்ணம், இதோ கண்ணுக்கும் என்னையே விஷயமா ஆக்கிக்கோ, உனக்கு அழகான அந்த ரூபத்தை நானே காட்டுகிறேன், தன்னுடைய உருவத்தையே காட்டுகிறாராம். அப்ப இந்திரியங்களையும் தன்பால் ஆக்கி விடுகிறான். கண்ணு வேற எதையும் நாடாது, வாய் ரசனேந்திரியம் வேற எதையும் நாடாது. இது முதலாக எல்லா இந்திரியங்களும் அவனிடத்திலேயே சேரும். கோதவமிலன் கண்ணல் கட்டி எம்மான் என் கோவிந்தனே, இப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்காகவே தன்னை காட்டி கொடுக்கிறான். என் பேராக தன் பேராக காட்டி கொடுக்கிறான். இது நமக்கு பேரு, ஆழ்வாரை அனுகிரகிப்பது நமக்கு பேரு என்று தானே ரட்சிக்கிறானாம். தனக்கு வேறு ஒரு வஸ்து போக்கியம் இல்லாதபடி இந்த எம்பெருமான அனுபவித்த பின்பும் எனக்கு மற்றொரு விஷயம் இனிக்கும்ங்கிற அளவுக்கு இவன் போகவே மாட்டான். அனுபவித்தால் இவனை விட்டு வேறு எங்கும் போகாதபடி ரட்சித்து விடுகிறான். அதுதான் கோதவமிலன் கண்ணல் கட்டி எம்மான் என் கோவிந்தனே. தன்னுடைய கருணைக்காக ரட்சித்தேன் என்று ரட்சிக்க கூடாது. இது இவன் என்னுடைய அடியவன், என்னுடைய சொத்துன்னு பார்த்து ரட்சிக்கணும். என்னுடைய கருணையை பார்த்து ரட்சித்தேன்னு சொன்னா அது குற்றம். அப்படி கருணையை பார்த்து ரட்சிக்க கூடாது. அதே மாதிரி இவனுக்கு ஏதோ கேட்டான், தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தான், அதனால கொடுத்தேன்னு கொடுக்க கூடாதான். என் குழந்தை என்ன, நான் கொடுக்கலன்னு என்னால தரிக்க முடியாதுன்னு ஒரு தாயார் எப்படி கொடுப்பளோ அத மாதிரி நீ கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கோவிந்தன். அவன்தான் நமக்காகவே தன்னை எளியவனாக ஆக்கி கொண்டான் அல்லவா. கோவிந்தன்கிற திருநாமம் உயர்ந்த திருநாமம், எத்தனையோ அர்த்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய நாமம். அதிலே முக்கியமானது சௌலபியம், எளிமை. பராத்பரனா வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நித்திய சூரிகளுக்கு நாயக்கனா இருப்பவன் போய் வலது கை இடது கை எதுன்னு தெரியாத ஒரு இடையர்களுக்கு தன்னை ஒரு தாழ விட்டு கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் தான் கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு கோவிந்தனாக பிறந்தான். மாடுகள் கன்றுகளை மேய்த்து விளையாடினான். அவ்வளவு எளியவன். கண்டிப்பா நமக்கு இந்த அனுபவத்தை கொடுப்பான்கிறத இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடுத்து கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்னே குனித்து தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி என்னை கொண்டு என் பாவன் தன்னையும் பாரக்கை யமரே எழுபிறப்பும் மேவும் தன்மயம் ஆக்கினான் வல்ல நம்பிரான் விட்டுவே. இப்படி அந்த எம்பெருமான் நம்மிடத்துல அனுபவத்தை கொடுப்பதற்கு சிறந்த சாமர்த்தியம் உடையவன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் வேற யாருக்குமே இல்லை. அப்பேற்பட்ட சாமர்த்தியத்தினால எனக்கு இப்படிப்பட்ட அனைத்தையும் போக்கி குற்றங்கள் என்னை அணுகாதபடி செய்து என்னை மிகுந்த பரிசுத்தனாக ஆக்கி, என்னை மட்டும் இல்லை என்னோடு தொடர்புடையவர்களும் இப்படி ஆக்குவதற்கு பெருமானிடத்துல சிறந்த சாமர்த்தியம் இருக்கிறதுன்றதை தெரிவிக்கிறார். கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன், அந்த எம்பெருமான் அவருடைய குணங்களை தெரிவிக்கிறார். கோவிந்தன் ரொம்ப சுலபன், பசுமாடு கன்றுகளை எல்லாம் மேய்த்தவன், அப்படி இருந்த கூடியவன். குடக்கூத்தன், அந்த கோவிந்தன் என்ன செய்தார்னா சந்தோஷம் அதிகரிக்கிறதுன்னு சொன்னா இடையர்கள் எல்லாம் குடக்கூத்து ஆடவர்களா. பானைகளை வைத்து கொண்டு தலையில 2 பானைகள், கைகள்ல பானைகளை ஏந்தி அதை மேல கீழே போட்டு அப்படி வட்டமா அதை சுற்றி வரும்படியாக செய்து இடையிலே ஒரு வாத்தியம் பறைய கட்டி கொண்டு அடையம் அடித்து கொண்டு இப்படியெல்லாம் நாட்டியம் ஆடுவர்களாம் அந்த இடையர்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரித்தது, ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாச்சுதுன்னா அப்ப குடக்கூத்து ஆடுவர்களா. இப்ப கோவிந்தனான எம்பெருமானுக்கும் மகிழ்ச்சி அதிகமாயித்தே, இதோ ஆழ்வாரோடு கலந்து விட்டோம்னு சந்தோஷமா, அதனால குடக்கூத்து ஆடுகிறார். கோவிந்தன் குடக்கூத்தன். கோவலன், அதற்கு வேண்டிய ஜென்மம் இருக்கான்னா கோவலர்களுக்குள்ளே தானே பிறந்திருக்கிறார். ஆய்குலத்தில் தோன்றிய அணிவிளக்கு. அதனாலே அப்படிப்பட்ட கோவலனாகிற எம்பெருமான் என்னென்னே குனித்து இப்படி அந்த எம்பெருமானுடைய பெருமகள் குணங்களை எல்லாம் சொல்லி கோவிந்தனா எனக்கு இப்படி அனுபவத்தை கொடுத்தார், குடக்கூத்தனா ஆடி ஆடி நமக்கு அனுபவத்தை கொடுத்தார், கோவலனாக இந்த ஜென்மத்திலே இது தாழ்ந்தது இதெல்லாம் நான் பிறக்க முடியுமான்னு பார்க்காமல் இதுலயும் தன்னை அமைத்து கொண்டு நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். இப்படி சொல்லி சொல்லி குனித்து இதையே சொல்லி சொல்லி ஆடி பாடி ஆடி ஆடி அகம் கரைந்துங்கிற இடத்துல
ரொம்ப துக்கத்தினால வருந்தி ஆடி ஆடி பாடி பாடி. இங்க சந்தோஷத்தினாலே திருநாமங்களை சொல்லி எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து ஒரு இடத்துல நிற்க முடியாமல் அப்படியே சுற்றி ஆடுகிறார்களாம், பாடுகிறார்களாம். அப்படி இந்த ஆழ்வாரும் சடகோபராகர நம்மாழ்வாரும் எம்பெருமானிடத்துல இப்படி ஈடுபட்டு என்னென்ன குனித்து பாடி ஆடி தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி. தேவும் தன்னையும் என்று 2 சப்தங்களா. தேவுங்கிறதுனால எம்பெருமானுடைய பரத்வம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய செல்வம், தான் எவ்வளவு செல்வத்தை கொண்டிருக்கிறார், எப்பேற்பட்ட இந்த உபய விபூதி செல்வத்தை கொண்டிருக்கிறாருங்கிறதையும் பாடினாராம் ஆழ்வார். அதற்கடுத்து தன்னையும்னு சொன்னால் ஆசிரித பாரதந்திரியம், எம்பெருமானுடைய இயற்கை எப்படிப்பட்டதுன்னா அடியவர்களுக்கு வசப்பட்டிருத்தல், அனைவரை காட்டிலும் மேம்பட்டிருத்தல்ங்கிறதான இயற்கை. ஜகத்துக்கே காரணமாய் சுவாமியாக இருப்பவர் தானே பிரம்மம். அதுதானே இயற்கை தன்மைனா. அது இயற்கை அன்று, அது நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பிரம்மத்துக்கு இதுதான் இயற்கை தன்மைன்னு. ஆனா அடியார்களுக்குத்தான் தெரியுமா எது எம்பெருமானுக்கு இயற்கை தன்மைனா, அடியார்களுக்கு வசப்பட்டிருத்தல். அடியவன் எதானா தன்னிடத்துல பிரார்த்தித்தான், தனக்கு ஒரு கைங்கரியத்தை செய்யணும்னு வருகிறான்னா, தனக்கு முக்கியமான எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விளக்கி இவனுக்காகவே தன்னை அமைத்து கொண்டு அப்படி சந்தோஷப்படுகிறான், அவனோடு கூடி குழாவி அனுபவிக்கிறான். அப்ப ஆசிரித பரதந்திரனாகிற எம்பெருமான், ஆசிரித பாரதந்திரியம், அடியவர்களுக்கு வசப்பட்டிருத்தல் என்ற இந்த குணத்தையும் பாடி ஆட திருத்தி. இந்த 2ஐயும் பாடுகிறாரா ஆழ்வார். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசகான்னு வேதங்கள் எல்லாம் பெருமானுடைய ஆனந்தம்ங்கிற ஒரு கல்யாண குணத்தை பாடலாம்னு தொடங்கித்து, ஆனால் முடிக்க முடியாமல் பின்வாங்கியது, மீண்டும் முயற்சித்தது, பின்வாங்கியது, இப்படியும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வேதத்தினால செய்து முடிக்க முடியவில்லை. ஆனால் ஆழ்வாரோ பெருமானுடைய பரத்வத்தையும் பாடுகிறார், அவருடைய எளிமை சௌலபியத்தையும் பாடுகிறார். இந்த 2ஐயும் பாடி ஆடி 2 அந்த குணங்கள் ஒரு இடத்துல நிற்க முடியாதபடி ஆடச் செய்கிறது. ஆழ்வாரும் ஆடுகிறார், பாடி ஆட திருத்தி என்னை கொண்டு. இப்படியெல்லாம் நானே செய்து விட்டேனான்னா, பெருமான் எனக்குள்ளே இருந்து இதெல்லாம் செய்விக்கிறார். நான் எங்கேயோ கீழே கூழாங்கல்ல போலத்தான் கிடந்தேன், ஆனா எனக்கும் மயர்வர மதிநலம் அருளை பெற்று இப்படி உயர்ந்த நிலைக்கு என்னை ஆக்கி கொண்டு திருத்தி என்னை கொண்டு. திருத்தி முதல்ல என்னை இப்படி செய்யும்படியாக திருத்தி என்னை ஆக்கி கொண்டு, என்னை ஆக்கி கொண்டு பாவன் தன்னையும் பார கைத்து. பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாயின்னு மற்றொரு இடத்துல பாசுரமா, அதே போலத்தான் இங்கும் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கீழே நீச்சனாக இருந்தேன். என்னை முதல்ல என்னைன்னு ஒருவனை உணர்த்தி, ஜீவாத்மா யாருன்னு எனக்கு உணர்த்தி, பின்னர் நான் பரமாத்மாவுக்கு அடிமை, ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமைங்கிறதையும் உணர வைத்து, பின்னர் எம்பெருமான் தன்னுடைய கல்யாண குணங்களையும் காட்டி கொடுத்து அதிலேயே மூழ்கி இருப்பவனாக என்னை இவ்வளவு ஆக்கி இருக்கிறாராம். அப்ப ஆக்கி கொண்டு என்னை கொண்டு என் பாவன் தன்னையும் திருத்தி என்னை கொண்டு என் பாவன் தன்னையும் பாரக்கைத்து. முதல்ல என்னை இப்படி ஆக்கினார், அடுத்து எனக்கு இந்த தன்மைகள் உணர்த்தினார். என் பாவன் தன்னையும் பாரக்கைத்து, என்னுடைய அத்தனை பாபங்களையும் போக்கடித்து, பாபங்கள் இருந்த இடமே தெரியாதபடி அத்தனை பாபங்களையும் பாரக்கைத்து, யமரே எழுபிறப்பும் மேவும் தன்மையும் ஆக்கினான். இது என் ஒருத்தன் விஷயத்தில் அல்ல, யமரே எழுபிறப்பும், என்னுடைய சம்பந்திகள், என்னுடைய தொடர்புடையவர்கள், முன்னாடி இருக்கக்கூடிய 7 தலைமுறைகள், பின்னாடி இருக்கக்கூடிய 7 தலைமுறைகள், அத்தனை பேருடைய பாபங்களையும் போக்கினான். நான் ஒருத்தன் தான் பெருமானிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எப்படி விபீஷணன் ஒருவன் அந்த ராமனிடத்துல சரணாகதி பண்ணுகிற சமயத்துல விபீஷணனைத்தான் ஏற்றுக்கொண்டார், ஆனா கூடவே வந்த 4 ராட்சசர்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அவர்களெல்லாம் சரணாகதி பண்ணார்களா, அவர்களை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமான்னு விசாரணை நடந்ததான்னு கேட்டா அதை பத்தின விஷயமே அங்க இல்லை. விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணப்போ அவனை குறித்துத்தான் விசாரம், அவனை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமான்னு. எல்லோரும் வேண்டாம்னு சொல்ல, ராமன் இறுதியாக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்ல அனைவரும் சம்மதித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் மற்ற 4வரையும் இவனோடு சேர்த்து விசாரிக்கப்பட்டனரான்னு கேட்டா ஒரு விசாரம் இல்லை. விபீஷணன் வந்து சேர்ந்தான்னு அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். அதே மாதிரிதான் ஆழ்வார் இப்போ எம்பெருமானுடைய தொடர்பு பெற்றார், சம்பந்தத்தை பெற்றார், பாப்பங்கள் எல்லாம் போச்சுதுன்னா ஆழ்வார் ஒருத்தருக்கு மட்டும் இல்லையா, அவரோடு சம்பந்தமுறையார்கள் அத்தனை பேருடைய பாப்பங்களையும் போக்கி மேவும் தன்மயம் ஆக்கினான் வள்ள நம்பிரான் விட்டுவே. தன்னோடு பொருந்தி இருக்கக்கூடிய அந்த நிலைமை, இனி இவர்கள் யாரும் என்னை விட்டு அகலமாட்டார்கள்ங்கிற அளவிற்கு பொருந்தி நம்முடையவர்களாக இருப்பார்கள் என்கிற அந்த ஒரு சாமர்த்தியம் இவனிடத்துல உண்டு. இப்படி ஆக்கினதற்கு என்ன சாமர்த்தியம்னா விட்டுவே, வல்ல நம்பிரான் விட்டுவே. விஷ்ணுங்கிற திருநாமம் தான் விட்டுன்னு வந்து இருக்கிறது. தமிழ்ல ஷாங்கிற எழுத்து பழங்காலத்துல கிடையாது. தமிழ்
தூய்மையான அந்த தமிழ் இலக்கணத்துப்படி பார்த்தா ஷாங்கிற எழுத்து இல்லை. ஆகவே விட்டுவேன்னு தான் சொல்ல. விட்டு சித்தர், விஷ்ணு சித்தர்னு பாசுரத்துல வராது. வைட்டனவர் என்னதான் வரும், வைஷ்ணவர்னு வராது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் விட்டுவே என்றால் விஷ்ணு. அந்த திருநாமத்துக்கு என்ன அர்த்தம்? எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், வியாப்தி. அப்ப எங்கும் வியாபிக்கிறார்ன்றதுதான் விஷ்ணுவுக்கு அடையாளம், அதாவது அர்த்தம். எங்கும் வியாபிப்பது எதற்குன்னா நல்ல சாமர்த்தியத்தோடு இப்படி வியாபித்து அனைவரையும் தன்னுடையவர்களாக ஆக்கி கொள்ளுவதற்கு. நம்மாழ்வாரோடு தொடர்புடையவர்கள் யாரோ அவர்களையெல்லாம் நம் வசமாக ஆக்கி அவர்களையும் நம்ம அடியவர்கள்னு ஆக்கணும். அதனால தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாராம். இதற்கா நிறைந்திருக்கிறார்னா வேதாந்தம் எல்லாம் இவர் நிறையவில்லை, எங்கும் இவர் இல்லைன்னா அந்த பொருளே பொருளாக இருக்காது. ஒரு பொருள் பொருளாக இருக்கணும்னா பிரம்மம் அந்தர்யாமியாக இருக்க வேண்டும்னு அப்படி விவரித்தது. ஆனா ஆழ்வார் தெரிவிக்கிறார் அதுக்கு இல்லைன்னா இவர் விஷ்ணுவா எங்கும் வியாபிப்பது எதற்குன்னா இதோ இந்த சாமர்த்தியத்தோடு இந்த ஆழ்வாருடைய தொடர்புடையவர்கள் எல்லாம் நம்முடையவர்கள்னு ஆக்கி கொள்ள வேண்டும்ங்கிறதுக்குத்தான் எங்கும் வியாபிக்கிறாராம். வல்லன் எம்பிரான் விட்டுவே. இப்படி நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய சுவாமி விஷ்ணு என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். மேலே விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கரும் சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே. எம்பெருமான் தம்முடைய அந்த அழகையெல்லாம் காட்டுகிறார். இந்த அழகினால்தான் இதெல்லாம் ஏற்பட்டது. இந்த அழகு எம்பெருமானுக்கு நிறம் பெற்றது. முதல்ல அவர் திருமேனி அழகோடு தான் கூடியிருக்கிறார். ஆனாலும் இப்படி ஆழ்வார கட்டாட்சித்த பின்னர் தான் அவருக்கு இந்த திருமேனி அழகு இன்னும் நன்றாக பொருந்தி பிரகாசித்ததாம். அது வரைக்கும் சற்று அந்த அழகு குறைந்துதான் இருந்தது போலும். ஆழ்வார அனுகிரகித்த பிற்பாடுதான் புது தெம்பு புது உற்சாகம் ஏற்பட்டு மிகுந்த நிறைவோடு பரிபூர்ணராக விளங்கினார் என்ன இந்த பாசுரத்துல ஆழ்வார் தெரிவிப்பதாக அர்த்தத்தை விளக்குகிறார்கள். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள். ஆழ்வார் அடைந்த பிற்பாடு பெருமானுடைய அந்த தாமரை பாதம் கைகள் கண்கள் எல்லாம் மிகுந்த சோதி கொண்டதாய் ஒளி கொண்டதாக பிரகாசித்தது. ஆழ்வார் கிடைக்கலன்னா ஒரே வருத்தம், கண்கள்லாம் மூடி இருக்கும், திருவடிகள்லாம் வாடி இருக்கிற மாதிரி இருக்குமா. ஆழ்வார் கிட்டினார்ன உடனே பெருமானுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியினாலேயே அப்படியே சோதி வெள்ளமாக தாமரை அங்கு காணப்படுகிறது. எங்கேயானோ உலகத்துல தாமரை சோதி வெள்ளத்தோடு இருக்குமான்னா அதுல சோதி எல்லாம் பிரகாசிக்காது. ஆனால் இங்க அபூதோபமா உலகத்துல இல்லாதது. ஆனா தாமரைய சொல்லித்தான் ஆகணும். அதற்கு மேல மற்றொன்றுங்கிறது பெருமானிடத்துல ஒப்பிடுவதற்கு நல்ல வஸ்துவும் உலகத்துல இல்லை. தாமரைய சொல்லுவோம். ஆனா அந்த தாமரையே சற்று இன்னத்தை விசேஷணங்களோடு கூடி இப்பேற்பட்ட தாமரை என்று தெரிவிக்கிறார். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை. இந்த தாமரை எப்படிப்பட்டதுன்னா அதனுடைய அழகான ஒரு சிகப்பு நிறம் ஒளி அதை விட்டு விளங்கவே விளங்காது. எப்போதும் அதோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு ஒளி, ஒளி கொண்ட ஒரு சிகப்பு நிறம், அந்த ஒளி தேஜஸ் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தாமரை இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட தாமரையை ஒத்த திருப்பாதம் கொண்டிருக்கிறார், திரு கைகள் கொண்டிருக்கிறார், திரு கண்கள் கொண்டிருக்கிறார். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள். இதெல்லாம் இப்பதான் பசுகு பசுகுன்னு ஆகி தாமரையெல்லாம் நன்னா பிரகாசிக்கிறது. ஏன்னா ஆழ்வாரோடு கலந்தாச்சே. கலக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கூம்பி இருந்தது. ஆழ்வாரோடு கலந்த பிற்பாடு நன்றாக பிரகாசிக்கிறது. விட்டிலங்கு கரும் சுடர் மலையே திருவுடம்பு. எம்பெருமானுடைய அந்த திருமேனி எப்படி இருக்கிறதுனா பச்சை மாமலை போல் மேனின்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னாரே, அத மாதிரி கரும் சுடர் கருமை நிறம் கொண்டவனாய், கருநீல வண்ணம், கரும் பச்சை வர்ணம், கருநீலம் கரும் பச்சை எதை சொன்னாலும் நல்ல கருமையான வண்ணம்ங்கிற அர்த்தத்துல தெரிவிக்கப்படுகிறது. கரும் சுடர் மலையே திருவுடம்பு. ஒரு மலையை போல எம்பெருமானுடைய அந்த திருவுடம்பு கருப்பு மலையை போல சேவை சாதிக்கிறது. விட்டிலங்கு கரும் சுடர் மலையே திருவுடம்பு. எம்பெருமானுடைய திருவுடம்பு அத்தனை சோதி வெள்ளமாக பிரகாசிக்கிறது. விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி. அடியவர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கணுங்கிறதுக்காக எப்போதும் கைகள்லே எப்போதும் கை கழலா நேமியான் நம்மேல் வினை கடிவான்னு பாசுரமா கைகளை விட்டு கழலாதபடி அந்த திவ்யாயுதங்களை பற்றி கொண்டிருக்கிறார். விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி. அழகான அந்த சந்திரனை ஒத்த பாஞ்சசன்யத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். சந்திரன் குளிர்ந்த ஒளி, நல்ல ஒளி வீசுவான். அப்படிப்பட்ட அந்த குளிர்ந்த ஒளியோடு கூடின சந்திரனை போல பெருமை கொண்டிருக்கக்கூடிய பாஞ்சசன்யத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். சங்கு சக்கரம் பரிதி. சங்குக்கு இவ்வளவு அடையாளம் சொல்றாரே, விசேஷணத்தோடு சொல்றாருன்னா என்னதான் இருந்தாலும் சங்குக்கு பெருமை அல்லவா? கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோன்னு எம்பெருமானுடைய கையை விட்டு அகலாமல் சேர்ந்தே இருந்து
உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. ஆகாரம் வேணுமா, பெருமானுடைய வாயமுதத்தை பருகிக்கலாம். தீர்த்தமும் அதுவே, ஆகாரமும் அதுவே. படுத்துக்கணுமா, அழகான தாமரை போன்ற மெத்தென்ற எம்பெருமானுடைய கைத்தலத்துல படுத்துக்கலாம். எங்கேயுமே போக வேண்டாமே. அப்ப கைத்தலத்திலேயே இருந்து இத்தனை அனுபவிப்பதுனாலே சங்குக்கு சீர் பெருமை உண்டு. சக்கரம் என்ன இருந்தாலும் கையை விட்டு அகன்று போய் துஷ்டர்களை முடித்து மீண்டும் வரணும். அது அனுபவமா பெருமாள் திருவாயிலெல்லாம் வைத்துக் கொள்ளுவாரானா, அப்படி அதற்கு சக்கரத்துக்கு அந்த பெருமை இல்லை. அதனால சங்குக்கு அத்தனை பெருமை. சக்கரம் என்று பரிதி சக்கரம், சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய தேஜஸ் கொண்டிய சக்கரம். விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே. அழகான திரு கிரீட்டம் முடிய சாத்தி கொண்டிருக்கிறார். அந்த முடி ஆதிராஜ அதிகம் புவனானாம் ஈசதே பிசுனயன் கில மௌலிகின்னு பெருமானுடைய அந்த மௌலி அவர் சாத்தி கொண்டிருக்கிற அந்த முடி எப்படிப்பட்டதுன்னா, கதிராயிரம் இரவி கலந்தரித்தாள் ஒத்தனியின் முடியன். 1000 சூரியர்களை ஒன்னு சேர எரித்தால் அது எவ்வளவு ஒளி வெள்ளமாக இருக்குமோ அதை விட விஞ்சுகிற ஒரு வெளிவெள்ளம் கொண்டிருக்கக்கூடிய திருமுடியை அணிந்து கொண்டிருக்கிறார். அதனாலேயே ஜெகத்துக்கு தான் நாதன்கிறத வெளிப்படுத்துகிறாராம். தனித்து ஏதேனும் பத்திரத்தை பார்த்து இவர் ஜெகத்துக்கு நாதனான்னு தெரிஞ்சுக்கணுமான்னா அதெல்லாம் வேண்டாம். தான் சாத்தி கொண்டிருக்கிற அந்த திவ்ய அபிஷேகத்தை பார்த்தாலே, திருஅபிஷேகத்தை பார்த்தாலே, கண்டவாத்தால் தனதே உலகென நின்னான்னு இவர் தான் இந்த ஜெகத்துக்கு சுவாமின்னு யாரும் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட முடி அம்மான் சுவாமியான எம்பெருமான் மதுசூதனன் தனக்கே. இதெல்லாம் யாருக்கு இந்த பெருமை எல்லாம்? மதுசூதனான எம்பெருமானுக்குத்தான் இந்த பெருமை. மதுசூதனன் மதுங்கிற அரக்கனை முடித்தவன். அப்படி முடித்து தான் மிகுந்த அந்த பெருமை எப்படி கொண்டிருக்கிறான். மதுசூதனன்கிற பெருமை எம்பெருமானுக்கு ஏற்பட்டதே. அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்ப அவருக்கு இந்த பெருமை எல்லாம் ஏற்பட்டது. ஆழ்வாரோடு கலந்த பிற்பாடுத்தான் இத்தனை அவயவ அந்த சோபை அந்த அழகெல்லாம் பிரகாசித்ததான். ஆழ்வாரோடு கலக்கலன்னா அவருக்கு இந்த அழகு எல்லாம் பிரகாசித்திருக்காது என்று இந்த இடத்துல உடையவர் ஆச்சரியமா சாதிப்பறான். திருமாலையாண்டான் தான் திருவாய்மொழி அர்த்தங்களை எல்லாம் உடையவருக்கு உபதேசித்து கொண்டு வந்தார். அப்ப இந்த இடத்துல திருமாலையாண்டான் தாமே நிறுத்தி, இதற்கு முன்னாடியும் பல பாசுரங்கள்ல உடையவர் பல பல அர்த்தங்களை சற்று ஆச்சரியமா தெரிவித்திருக்கிறார். அதனால இந்த இடத்துல தாமே விருப்பத்தோடு இங்கேதான விஸ்வாமித்திர சிருஷ்டி உண்டா, இந்த பாசுரத்துல உம்முடைய அபிப்பிராயம் என்ன, இதுல ஆள வந்தார் இப்படி நிர்வகிப்பார், இத்தனை அழகை காட்டி நம்மாழ்வார திருத்தினார்னு உபதேசிப்பார். உமக்கு இந்த இடத்துல ஏதான விஸ்வாமித்திர சிருஷ்டி போல அர்த்தம் தோன்றுகிறதா? விஸ்வாமித்திர சிருஷ்டின்னா ஏற்கனவே சொர்க்கலோகம் மற்றும் உண்டான லோகங்கள்லாம் இருக்கு. திரிசங்குன்னு ஒருத்தன் வந்து பிரார்த்தித்ததுனால நான் புதுசா ஒன்ன உற்பத்தி பண்றேன்னு விஸ்வாமித்திர சிருஷ்டித்தாரா? அத மாதிரி அதை ஒரு உதாரணமாக கொண்டு வேடிக்கையாக இந்த இடத்துல திருமாலையாண்டான் இளையாழ்வார் இடத்துல, அதாவது ராமானுஜர் இடத்துல கேட்டார். இந்த இடத்துல உனக்கு ஏதான விசேஷ அர்த்தம் தெரியறதா, நீ புதுசா ஏதான அர்த்தம் சொல்லுவீரே, இதற்கு சொல்லலாமே என்று கேட்க, சொன்னால் போச்சு, சுவாமி தெரிவித்தால் கண்டிப்பா சொல்றேன்னு அவரும் தெரிவித்தார். நீர் என்ன சொன்னீர்? ஆள வந்தார், இந்த அழகை காட்டி நம்மை வசீகரித்தார், ஆழ்வார வசீகரித்தார்னு தெரிவிப்பதாக தானே சொன்னீர். அல்ல, எம்பெருமானுக்கு இந்த அழகெல்லாம் அப்புறம்தான் நிறைவடைந்தது. ஆழ்வார அடைந்த பின்னர் தான் எம்பெருமானுடைய இந்த திருமேனி அழகே நிறம் பெற்றது. அப்பதான் புது கணிப்போடு அது ஒளி வீசித்துன்னு தான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஆழ்வார் அதை கண்டு உகக்கிறாராம். நம்மோடு கலந்த இந்த எம்பெருமானுக்கு எத்தனை ஒரு பெருமை பாரு. நாம் கலந்த பிற்பாடுதான் பெருமானுக்கு சத்தையே ஏற்பட்டது போலும், இதற்கப்புறம் தான் பெருமானுடைய அந்த திருமேனி அழகு அவ்வளவு ஒளி வீசுகிறது போலும்னு ஆழ்வார் மகிழ்கிறார், மகிழ்ச்சி கொள்ளுகிறார்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம்னு எம்பெருமானார் நிர்வகிப்பராம். ஆக மதுசூதனன் என்ன அந்த திருநாமத்தை சொல்லி அந்த பாசுரத்தை முடித்தார். அடுத்த பாசுரம், மதுசூதனை அன்னி மத்திலேன் என்று எத்தாலும் கர்மமின்னி துதிசூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்னு ஊழி ஊழிதொரும் எதிர்சூழல் புக் எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கேலம்மான் திருவிக்கிரமனையே. மதுசூதனை அன்னி மத்திலேன் என்று, இந்த மதுசூதன பெருமாளுடைய திருவடிகளை தவிர மற்ற எதுவும் இல்லை. மதுங்கிற அரக்கனை முடித்து நம்ம ரட்சித்தாரே, என்றோ ஒரு நாள் அந்த வேதங்கள் எல்லாம் தொலைந்து போக ஹயக்ரீவ பெருமானாக தான் அவதரித்தார், மதுவை கொன்றார், வேதங்களை எல்லாம் உபதேசித்தார், தாமே ஹயக்ரீவனாக இருந்து உபதேசித்தார். அப்போ என்ன கருணையோடு உபதேசித்தார்னா, இனி ஜெகத்தெல்லாம் படைக்கப்பட வேண்டும், வேதங்கள் அவசியம் தேவைங்கிற கருணையோடு தான் உபதேசித்தார். யாரும் போய் பிரார்த்திக்கவே இல்லையே, தம்முடைய கருணையோடு உபதேசித்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மதுவை அழித்து இப்படி ரட்சித்த எம்பெருமான் தான் நமக்கு தஞ்சம்னு நான் பத்தி இருக்கிறேன், இவனை விட்டு நான் எங்கும் போவதில்லை, மத்தெத்தாலும் கருமமின்னி துதிசூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின் ஊழி ஊழி தரும். எத்தனை காலமாகட்டும், ஊழி ஊழி காலமாக இருப்பினும் இந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு ஒரே கதி என்று பத்தி வேறு எத்தாலும் கருமமின்னி.
வேற உபாயாந்தரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பற்றலாமேன்னா அதெல்லாம் பற்றினால் கழுத்துல அம்மிய கட்டி கொண்டு ஆற்றிலே இழுவதை போலேன்னு காட்டுகிறார். ஆத்துல போய் குளிக்கணும்னா ஏதோ ஒரு குச்சியை பிடிச்சுக்கலாம், ஒரு தடியை பிடித்து கொண்டு போய் குளித்தால் சரின்னு பற்றுக்கோடாக அதை பற்றி கொள்ளலாம். அம்மி நன்னா கனமா இருக்கு, அதை கழுத்துல கட்டி கொண்டு ஆற்றுல இறங்கலாம்னு இறங்கினால் எங்கேயான ஆற்றுல வெள்ளம் அடித்தால் அந்த அம்மி நகரவே நகராது, அந்த இடத்துலயே அப்படியே மூழ்கி பிராணன் போய்விடும். இப்ப ஆற்றுல விழும்போது அம்மியை கட்டி துணையாக கொண்டு போய் இழிய முடியுமோ? அதால பிரயோஜனமே இல்லையே. ஏன்னா அந்த அம்மியோட சேர்ந்து இவனுடைய பிராணனும் போய்விடும். அதனாலே அப்படி செய்யக்கூடாது. மற்ற உபாயாந்தரங்களை பற்றினால் நமக்கு நாசம்தான் ஏற்படும். எம்பெருமான பற்றினால் நமக்கு உஜ்ஜீவனம் ஏற்படுமா? எம்பெருமானால மட்டும்தான் நமக்கு உஜ்ஜீவனம். அதனால அப்படி எம்பெருமான பற்றி துதிசூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்னு ஊழி ஊழி தரும். எம்பெருமான பத்தின துதி, பெருமான பத்தின பெருமைகள் சூழ்ந்த பாடல்கள் பாசுரங்களை பாடி ஆட எத்தனையோ காலமாக இதே கைங்கரியத்துல நம்ம எம்பெருமான் வைத்து கொண்டு இப்படி நம்மை ஏற்படுத்தி இருக்கிறானே. இன்கவி பாடும் பரமகவிகளுள் தன் கவி தான் தன்னை பாட. எத்தனையோ பெரிய பெரிய கவிஞர்கள் இருக்கிறா, புலவர்கள் இருக்கா, ரிஷிகள் இருக்கா, அவர்களெல்லாம் பாடுவதற்கு சித்தமா இருக்கிறார்கள். ஆனா எம்பெருமான் பார்த்து அவர்கள்லாம் வேண்டாம், சடகோபரே நீர் பாடும் நம்மை நியமித்து இந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறாரே, இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், இது என் முயற்சியினால ஏற்பட்டதானா? இல்ல என்ன அதை தெரிவிக்கிறார். அப்ப ஊழி ஊழி தரும் எம்பெருமான ஸ்துதிப்பதற்கு ஒரு பயன் நமக்கு கிட்டியது. அது ஊழி ஊழி தரும்னு அங்கேயும் வைத்து அர்த்தத்தை பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த வரி ஊழி ஊழி தரும் எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய. பல காலமா நான் பிறக்கக்கூடிய சமயங்கள்ல எல்லாம் எம்பெருமானும் பிறக்கிறாராம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனான்னு, நீ எத்தனை காலம் பிறக்கிறாயோ அத்தனை காலம் நானும் பிறக்கிறேன். உன்னை எப்படியாவது இந்த பிறவி சுழலிலிருந்து நீக்குவதற்காக நான் பிறக்கிறேன். நீ கர்மத்தினால பிறவி எடுக்கிறாய், நானோ என்னுடைய கிருபையினாலே பிறந்து பிறந்து உன்னை திருத்துவதற்கு பார்க்கிறேன். எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய. எனக்கு அருள் செய்து எப்படியாவது இவனை திருத்தி கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக பெருமான் பிறக்கிறார். எதிர் சூழல் புக்கு, நீர் ஆத்துல ஏரியிலெல்லாம் அப்படி சுழல் ஏற்படுமே, அந்த சுழல்ல சிக்கி கொண்டால் அவன் எந்த பக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறானோ அந்த பக்கமே நாமும் போய் பிடிக்கணும்னு பார்த்தால் நாமும் போய் சிக்கி கொள்ளுவோம். அப்ப அவன் எந்த பக்கம் வருகிறானோ அதற்கு எதிர்த்து போய் அவனை பிடித்து தூக்க வேண்டுமா? அதே மாதிரிதான் இப்ப எம்பெருமான் நாம் எதையோ பற்றி கொண்டு போனால் அவன் நம்மை எதிர்த்து நமக்கு எதிர்பக்கமாக வந்து தன்னுடைய அழகை காட்டி குணங்களை காட்டி நம்மை தன்னிடத்திலே ஈடுபடுத்தி கொள்ளுகிறான். இப்படி எம்பெருமான் வந்து அவதரிக்கிறானாம். எனைத்தோர் பிறப்பும், நான் எத்தனை பிறவிகள் எடுக்கிறானோ அத்தனை பிறவிகள்லையும் எம்பெருமான வந்து பிறந்து எனக்கே அருள்கள் செய்ய, எனக்கு அருள்கள் செய்ய வேண்டும். அருள் ஒண்ணு செய்தால் போராதே, படிப்படியா அத்வேஷம், ஆபிமுக்கியம், சாது சமாகமம் என்று ஏற்படுத்தி ஆச்சாரிய சமாகமம், அதற்கு மேல நல்ல பண்புகள், ஆத்ம குணங்களை வள வைத்து இப்படி அனைத்தையும் செய்ய வேண்டும்னு பல அருள்களை செய்கிறான். விதி சூழ்ந்ததால் எனக்கேலம்மான் திருவிக்கிரமனையே. இப்படியெல்லாம் செய்வதற்கு என்ன ஏற்பட்டதுன்னா திருவிக்கிரமனை விதி சூழ்ந்தது. விதின்னா தலை விதி தலை எழுத்துன்னு சொல்றோமே, அது அர்த்தம் இல்லை. பகவத் கிருபை, எம்பெருமானுடைய கருணைங்கிறதா இவ்விடத்துல விதிங்கிற சொல்லால ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த கருணை எம்பெருமானையே சூழ்ந்து கொண்டதான். கல்யாண குணமாகிற கருணை பெருமானை போய் சூழ்ந்து கொண்டு நீர் செய்கிறீரா இல்லையா, உம்முடைய கருணையை பார்த்து நீர் செய்துதான் ஆக வேண்டும்னு திருவிக்கிரமனை போய் சூழ்ந்து கொண்டதான். ஏன் திருவிக்கிரமனை சூழணுமான்னா அவர் தானே மூ உலகத்தையும் தன் பேராக அளந்தார். இந்த ஜீவாத்மாக்களை அளக்கலன்னா, இவர்கள் தலையில காலை வைக்கலன்னா நமக்கு முடியாதுன்னு பெருமான் தான் மிகுந்த அன்போடு ஆர்வத்தோடுதுன்னு பெரிய இந்த ஜகத்துல திருவிக்கிரமனாக வளர்ந்து அனைவர் பேர்லையும் தன்னுடைய திருவடிகளை வைத்தார். அப்ப இவரை அந்த விதியானது சூழ்ந்து நீர் அன்று செய்தீரே, இன்று மட்டும் உனக்கு அந்த கருணை இல்லையா, நீர் கண்டிப்பா செய்துதான் ஆக வேண்டும்னு விதி அவரை சூழ்ந்து இப்படி நம்மிடத்துல அவருடைய அருள்களை பெற்று கொடுத்தது சந்தோஷமா தெரிவிக்கிறார். விதி சூழ்ந்ததால் எனக்கே எம்மான் திருவிக்கிரமனையே, எனக்காகவே அந்த எம்பெருமான் இப்படி செய்தார். இப்படி விதி சூழ்ந்து அந்த கிருபை சூழ்ந்து நம்மிடத்துல இத்தனை அருளோடு நமக்கு செய்து நம்மிடத்தோடு நிற்காமல் நம்மை சார்ந்த அத்தனை அடியார்கள் நம்மோடு சம்பந்திகள் அனைவருக்கும் இப்படி செய்கிறார்னு அந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மானன் செங்கனிவாய் உருவில் பொலிந்த வெள்ளைப்பளிங்கு நிறத்தனன் என்னென்னு உள்ளி பரவி பணிந்து பள்ளூழி ஊழினின் பாத பங்கயமே மருவித்தொழும் மனமே தந்தாய் வல்லைகானன் வாமனனே. திருவிக்கிரமனுக்கு முன்னாடி வாமனனாக வந்தாரா? வாமன திருவிக்கிரமன்னு தான் வரிசை கிரமம். ஆனா திருநாமங்களை சொல்லும் பொழுது முதல்ல திருவிக்கிரமனை சொல்லி அடுத்து வாமனை சொல்லுகிறோமேனா வாமன அவதாரத்துக்கு எது பிரயோஜனம்? அவர் வாமனனா வந்ததே
திரிவிக்கிரமனாக வளர்ந்து இத்தனை பேர் தலையிலையும் தன்னுடைய திருவடிகளை வைக்கணும். அவர் ஆசைப்பட்டு வந்ததே அதற்குத்தானே. இவனிடத்துல பிக்ஷை வாங்கணும், 3 அடி நிலம் வாங்கணும், இது அவருக்கு ஆசையே இல்லை. இதற்கு அடுத்து இத்தனை பேரையும் தன் திருவடிகளால தீண்டணும்னு தான் ஆசைப்பட்டார். அப்ப அதுதான் அவருக்கு மிகுந்த ஆசையா. அதனால திருவிக்கிரமன்கிறத முதல்ல சொல்லுவோம்னு தான் முதல்ல திருவிக்கிரமன். திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான். இந்த எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அளந்து இது எனக்கு சொத்துன்னு நிரூபித்தாரா? ஆழ்வார் இடத்துல அவ்வளவு கஷ்டமே வேண்டாமா. பெரிய உருவம் எடுக்கணும், இத்தனையும் அளந்து காட்டணும், இதெல்லாம் ஜெகத்துக்கு தேவை. ஆனா ஆழ்வார் இடத்துல தன்னிடத்துல கண்ணை காட்டினாலே ஆழ்வார் மயங்கி விடுவாராம். செந்தாமரை கண் எம்மான், செந்தாமரை கண்ணை காட்டினார். தாமரை கண் கொண்டிருப்பவர்னா நான் அவருக்கு அடிமை என்ன ஆழ்வார் அதற்கே தோற்று தன்னை அவரிடத்துல ஒப்படைத்து விட்டாராம். எம்மான் என் செங்கனிவாய் உருவில் பொழிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன். அவருடைய திருவாய் திரு அதரம் அது அழகா செங்கனிவாய், கனி போல கோவை பழம் போல அத்தனை ஒரு சிவப்போடு கூடியிருக்கக்கூடிய அழகான திரு அதரம் திருவாய். அதற்குள்ளே இருக்கக்கூடிய திரு முத்து பல்வரிசை, அவருடைய பல்வரிசை அது முத்துக்களை போல அந்த பிரகாசம் ஒளி வீசுகிறதாக இருக்கிறது. வெள்ளை பளிங்கு நிறத்தனன், ஒரு பளிங்கு கல் ஸ்பட்டிகம் அது எப்படி இருக்கும் அதை போல அந்த ஒளி வீசிக்கொண்டு அவருடைய திரு முத்து பல்வரிசை அமைந்திருக்கிறது. செங்கனிவாயோடு இந்த திரு வெள்ளை அந்த பளிங்கு திரு முத்துக்களோடு என்ன ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். நினைத்து பார்ப்பதற்கே அவ்வளவு மனதை கவரக்கூடிய அழகா இருக்கிறதே. என்றென்று உள்ளி பரவி பணிந்து பல்லூழி ஊழி நின் பாத பங்காயமே. இதையே மீண்டும் மீண்டும் உள்ளத்தால நினைத்து ஆழ்வார் சந்தோஷப்பட்டு எத்தனை காலம் ஆனாலும் இதை விட்டு என்னுடைய மனசு அகலாது என்று அதையே நினைத்து கொண்டு மருவித்தொழும் மனமே தந்தாய். இந்த மனசு தீய மனசா இருந்தது, உலக விஷயங்களே உயர்ந்ததுன்னு நினைத்து கொண்டிருந்த அந்த மனசை இப்ப எம்பெருமான் மாத்தினார். மருவித்தொழும் மனமே தந்தாய். மருவி இனி எம்பெருமானை விட்டு அகல முடியாது என்று பொருந்தி இருக்கக்கூடிய மனசை கொடுத்தாராம். இந்த மனசு எப்படிப்பட்டது? இயற்கையில் சஞ்சலம்ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் என்று அர்ஜுனன் தெரிவிக்கிறான். ஒரு விஷயத்திலும் இது உறுதியா இல்லையே, இந்த மனசு சஞ்சலமா அது இதுன்னு மாறிக்கொண்டே இருக்கு. உலக விஷயமாகவே இருப்பினும் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும்னு பல விஷயங்கள் இருக்கா. இந்த மனசு ஒவ்வொன்றுத்துலயும் மாறிண்டே இருக்கு. எதையுமே உறுதியா பிடித்து கொள்ளக்கூடிய சுவாவமே இந்த மனசுக்கு இல்லை. அப்படிப்பட்ட மனசை இப்ப எம்பெருமான் எப்படி ஆக்கி விட்டான்னா, தன் விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் போகாதபடி ஆக்கினான். தன் விஷயத்திலையும் பொருந்தி இருக்கும்படியாக ஆக்கினான். இது எப்படி முடிந்தது? மருவித்தொழும் மனமே தந்தாய். ஆச்சரியப்படுகிறார். இந்த மனசை ஏதானும் மாத்தி கருவூலத்திலிருந்து இன்னொரு மனசை கொடுத்துட்டாரோ? கருவூலம்னா ஸ்ரீபண்டாரம், அதுல பல திருவாபரணங்களோ பல விஷய பொருட்களோ சேமிக்கப்படக்கூடிய இடம். பெருமாள் பார்த்தாராம், ஆழ்வார் இடத்துல இந்த மனசு வேண்டாம், இதை மாத்திடுவோம்னு சொல்லி உயர்ந்த மனசை எடுத்து என் இடத்துல பொருத்தி விட்டாயோ, கருவூலத்திலிருந்து வேறு மனசை கொடுத்து விட்டாயோ என்ற அளவுக்கு என் மனசை மாத்தி இருக்கிறாய். இது என் மனசுன்னு நம்பவே முடியாத அளவுக்கு இப்படி மாறி இருக்கிறதே. எவ்வளவு தாழ்ந்த மனசு இப்ப இப்படி உயர்ந்ததாக ஆகியிருக்கிறதேன்னு அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். மருவித்தொழும் மனமே தந்தாய். அவர் தந்தார், நம் முயற்சியினால் இது நடைபெறவே இல்லை. பெருமான் கொடுத்தார். வல்லைகானன் வாமனனே, வாமனனுக்கு முடியாததுன்னு ஒண்ணு உண்டா? நல்ல சாமர்த்தியக்கார பிள்ளைன்னா சின்ன உருவத்தோடு வந்தார். வாமானி சுகானி நயந்தி என்ன அனைவரையும் ஆனந்தத்தை நோக்கி அழைத்து கொண்டு போவர். அந்த சின்ன உருவத்தை காண்பித்தே அத்தனை பேருடைய மனசையும் கவர்ந்து விட்டாராம். மகாபலி கொடுத்தால் இவனுக்கு கொடுத்தே தீரணும். யாருக்கு கொடுக்கிறேனோ இல்லையோ, இந்த பிள்ளைக்கு கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு தன் மனசையே அப்படி அவன் அந்த வாமனன் இடத்துல ஈடுபடுத்தி கொண்டான்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய அழகு எம்பெருமானுக்கு. அதை காட்டி சின்ன காலை காட்டி பெரிய காலால அளந்து விட்ட சாமர்த்தியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அழக காண்பித்தே அவனை முடியாது என்று, அதாவது அவன் தானம் கொடுக்காமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாரா? அப்படிப்பட்ட சாமர்த்தியம் வாமனனுக்கு இருக்கு. மகாபலியை அப்படி ஆக்கி விட்டாருன்னா ஆழ்வார் இடத்துல ஆக்கிறதுக்கு சொல்லணுமா? வல்லைகானன் வாமனனே, நல்ல சாமர்த்தியக்கார பிள்ளையாக இருக்கக்கூடிய வாமனன் அவனே இப்படி நமக்கு செய்திருக்கிறான் என்று இந்த பாசுரத்துல அதை தெரிவிக்கிறார். ஆக வாமன பெருமாள் மருவித்தொழும் மனத்தை கொடுத்தார். இந்த மனசு எம்பெருமானை விட்டு நகர்ந்து போகாமல் அவரையே பிடித்து கொண்டு அனுபவிக்கும்படியான ஒரு மனசாக ஆக்கி கொடுத்தார். வாமனன் என் மரதகவண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென் உன் கழல் பாடியே பணிந்து தூமணத்தனாய் பிறவித்தொழதி நீங்க என்னை தீமணம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் ஸ்ரீதரனே. இதற்கு முன்னாடி நல்ல மனசை கொடுத்தார், எம்பெருமானை விட்டு அகலாத நல்ல மனதை கொடுத்தார், எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் அனுபவிக்க கொடுத்தார்னு சொன்னாரா?
இப்ப அடுத்து தீய மனத்தை கெடுத்தாருங்கிறார். மனசுக்கு இருக்கக்கூடிய தீமையை மாத்தி அதுல இருக்க நன்மையை வளர்த்து கொடுத்ததான் எம்பெருமான் செய்திருக்கிறார். அத முதல் பாசுரத்துல நன்மையை வளர்த்ததை சொன்னார். அதுல இருக்கக்கூடிய தீயதை போக்கினதை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். வாமனன் என் மரதக வண்ணன், அந்த வாமன பெருமாள் அழகான மரதக பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த திருமேனியோடு அழகான அந்த சேவையை நமக்கு காட்டுகிறார். மரதக வண்ணன் தாமரை கண்ணினன், பசுகு பசுகுன்னு அந்த தாமரை இலை போல திருமேனி, தாமரனில் வாசத்தடம் போல் வருவானேன்னு பாசுரமா, அந்த தாமரையினுடைய இலை, அந்த இலையை போல பச்சை பச்சையா இருக்கக்கூடிய திருமேனி, தாமரையை போல சிகப்பான அவயவங்கள், திரு கண்கள் தாமரையை போல இருக்கு, திருவாய் தாமரையை போல இருக்கு, திரு கைகள் தாமரையை போல இருக்கு. அப்போ ஒரு தாமரை குளத்தை போல பெருமான் சேவை சாதிக்கிறான். தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய், மன்மதனுக்கே இவர்தான் தகப்பன். மன்மதகான்னு எம்பெருமான் அழைக்கப்படுகிறான். மன்மதனையே இவர் தானே உண்டு பண்ணார். மன்மதனை படைத்ததுனாலேயே இவர் மன்மதனுக்கு தகப்பனார்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா கிருஷ்ணாவதார காலத்துல அந்த மன்மதன் தான் பிரத்யும்னனாக வந்து பிறந்தான். பிரத்யும்னனுக்கு தகப்பன் கிருஷ்ணன். ஆகவே காமனை பயந்தாய். அப்ப அந்த காமன் உலகத்துல மன்மதனுக்கு என்ன பெருமை, இவன் தான் அழகுக்கே உண்டான தேவதைன்னு அனைவரும் கொண்டாடுகிறார்கள். அவன்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அந்த அழகுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியதே உன்னுடைய அழகுதானே. தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய், என்னென்னு உன் கழல் பாடியே பணிந்து, இப்படி உன்னுடைய திருநாமங்களை சொல்லியே நான் பணிந்து கொண்டிருக்கிறேன். இதுல முதல் வரியில பார்த்தால் வாமனன் என் மரதகவண்ணன் தாமரை கண்ணினன் இதெல்லாம் படற்கையா சொல்றார். அதே காமனை பயந்தாய் என்று எதிரில் நிற்கிற கண்ணனை பார்த்து சொல்ற மாதிரி சொல்றார். மற்ற திருநாமங்கள் எல்லாம் படற்கையில எங்கேயோ பகவான் இருக்கார், அவரை நான் இங்க இருந்து நினைத்து கொண்டிருப்பதாக சொல்லி திடீர்னு அடுத்த வரியிலே எதிரில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து காமனை பயந்தாய்ன்னு சொல்ற மாதிரி சொல்றாரேன்னா மானச அனுபவம் தானே. அதனால அந்த நாமங்களை சொல்லும் பொழுது ஆழ்வார் படற்கையில எங்கேயோ இருப்பவன நினைக்கிற மாதிரி நினைத்தார். அப்படி நினைத்த உடனே எம்பெருமான் கண் முன்னாடி வந்து நின்றார்னு வச்சுப்போம். அப்ப நேரவே பார்த்து காமனை பயந்தாய்ன்னு சொன்னதாக அனுபவிக்கலாம். இப்படி ஆழ்வாருடைய அனுபவம் இரண்டு விதமாகவும் இருக்கும். மானச அனுபவத்துல அவன் அருகே நிற்பதாகவும் அனுபவிப்பார், இல்ல தொலைவிலே நிற்பதாகவும் அனுபவிப்பார். அனுபவித்து என்னென்னு உன் கழல் பாடியே பணிந்து என்று உன்னுடைய திருவடிகளை பாடி பணிந்து, வேறு பிரயோஜனத்துக்கெல்லாம் இல்லை, பாடுவதே புருஷார்த்தம், பணிவதே புருஷார்த்தம். நம் தலை பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்குத்தான் இருக்கு, வாய் பெருமானுடைய திருநாமங்களை பாடுவதற்குத்தான் இருக்கு என்று உன் கழல் பாடியே பணிந்து தூ மனத்தனாய் பிறவி துழதி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய், தூய்மையான மனதை உடையவனாக என்னை ஆக்கி கொடுத்தாய், தீமையெல்லாம் போக்கினாய். இதத்தான் கண்ணனும் அடியார்களிடத்துல அவர்களோடு நான் தேஷாம் சதத யுக்தானாம் என்று யார் என்னோடு கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ ததாமி புத்தி யோகம் தம், அவர்களுக்கு சிறந்த ஞானத்தை கொடுக்கிறேன், அனுபவத்தை கொடுக்கிறேன்னு ஒரு பாசுரத்துல கீதையில சொன்னார் ஸ்லோகத்துல. மற்றொரு ஸ்லோகத்துல நாசயாமி ஆத்மபாவஸ்தம் அஜ்ஞானம், அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அறிவின்மையை நான் அழிக்கிறேன்னு சொன்னார். அதே போலத்தான் இங்க ரெண்டு பாசுரம். முதல் பாசுரத்துல இவர்களுக்கு என்னையே கொடுக்கிறேன், ஆனந்தத்தை கொடுக்கிறேன், தூய்மையான மனதை கொடுக்கிறேன். அடுத்து மனதுக்கு இருக்கக்கூடிய தீமையை போக்கிறேன், தீமனம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே. தவிக்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட உபகாரத்தை செய்து கொண்டு வருகிறாரே, இவருக்கு என்னத்தை கொடுக்கறதுன்னு தெரியலையே. அவரா தன் பேராக நம்முள் கலந்தார், கலந்தவர் நம்மிடத்துல இருக்கக்கூடிய மனதையே இப்படி மாற்றினார், தீமையெல்லாம் போக்கினார். இத்தனையும் செய்தவருக்கு நான் என்ன கொடுப்பது? கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. உனக்கு என் செய்கேன் சிறீதரனே. அவர் யாரோ சாமானியப்பட்டவரா இருந்தால் என்னிடத்துல இருக்கக்கூடிய 10 செல்வத்துல ஒரு செல்வத்தை அவர் இடத்துல கொடுக்கலாம். அவர் தான் ஸ்ரீதரனா, ஜகத்துக்கே நாதனா, ஸ்ரீயப்பதியா இருக்கார். யார் ஒருவர் ஸ்ரீயப்பதியோ அவர் தான் ஜகத்தையே சொத்தாக கொண்டிருப்பவர், உபய விபூதிக்கும் நாதன். அப்ப அவருக்கு நான் எதை கொண்டு போய் கொடுக்க முடியும்? அவர் ஒண்ணு அவர் குறைவாளராக இருக்கணும், இல்ல நான் நிறைவாளனா இருக்கணும். நானே இவரிடத்துலதான் எதிர்பார்த்து இப்ப இதை பெற்றிருக்கிறேன். அப்ப நான் இனிமேல் அவருக்கு ஒண்ணு கொடுப்பதுங்கிறது இயலாது. அவருக்கும் ஏதேனும் குறை இருந்தால் கொடுக்கலான்னா அதுவும் முடியாது. ஆக இரண்டும் செய்ய முடியாது. உனக்கு என் செய்கேன் ஸ்ரீதரனே. ஸ்ரீதேவி நாச்சியாரை எப்போதும் திருமார்பிலை தரித்து கொண்டு அந்த பிராட்டியோடு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, உனக்கு என்னதான் செய்ய முடியும்? இப்பேற்பட்ட உபகாரத்தை செய்திருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னுடைய நாமங்களை ஏத்தி பணிவதுதான் முடியும். அதை தவிர நம்மால் செய்வதற்கு ஏதும் இல்லைன்னு இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடுத்து ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்னென்னு இராப்பகல்வாய் வெறியி அளவந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர் துயிர் துயிர்த்து மரிய தீவினை மால இன்பம் வளர வைகளிரி உன்னை என்னுள் வைத்தனை
என் இருடி கேசனே. எம்பெருமானே, தேவரீர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள வைத்தீர். என்னுடைய அதாவது தேவரீர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள நீரே வந்து அமர்ந்தீர். அது மட்டுமா செய்தீர்? மனசை உம்முடைய வசமாக ஆக்கி கொண்டது மட்டும் இல்ல, இந்திரியங்களையும் உன்னுடைய வசமாக ஆக்கி கொண்டு விட்டீர். அதுதான் இருடி கேசனே. ரிஷிகேசனேன்னு அழைக்கிறார். ரிஷிகங்கள்ங்கிறது இந்திரியங்கள். இந்திரியங்களை எல்லாம் தன்வசமாக ஆக்கி கொள்ளுகிறாராம். மனசு தான் இந்த இந்திரியங்களுக்கு தலைவன். எப்ப தலைவனையே பிடித்து விட்டாரோ, தொண்டர்கள் தலைவன் எந்த வழியோ தொண்டர்களோ அந்த வழிதான். நம்முடைய தலைவனான மனசே இப்ப எம்பெருமானுக்கு ஆட்பட்டதுன்னு நாம மட்டும் தனியா இல்லைன்னு இந்த இந்திரியங்களும் பெருமானிடத்துல ஈடுபட்டு விடுகிறது. ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன். பெருமான் பிறைய பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அழகான தாமரை கண்கள் கொண்டிருக்கிறான். என்னன்னு இராப்பகல் வாய் வெறி. இதையே என்னுடைய வாய் எப்போதும் வெறிவி கொண்டிருக்கிறது. ராத்திரி பகல் என்ற அந்த வேறுபாடெல்லாம் பார்க்கவே இல்லை. எப்போதும் ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்று இதையே சொல்லி கொண்டிருக்கிறது. அலமந்து கண்கள் நீர்மல்கி வெவ்வுயிர் துயிர்த்து. அதனாலேயே என்னுடைய கண்கள் நீர்மல்கி ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகித காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டா திரட்டவியா சர்வதேகிபிகின்னு பிரமாணமா பெருமான நினைக்க நினைக்க கண்கள்ல இருந்து நீர் மல்கி அப்படியே ஆழ்வாருக்கு பக்தி கரைபுரண்டு வருகிறது. இப்பேற்பட்ட எம்பெருமானா நமக்கு இதை செய்திருக்கிறான், நம்மால் அவனுக்கு திருப்பி செய்வதற்கு கூட ஒன்றும் முடியவில்லையே. எப்படி எம்பெருமான் நம்ம இடத்துல கருணையோடு இருக்கிறார், நினைத்து நினைத்து பார்க்கிறார். அலமந்து கண்கள் நீர் மல்கி, அப்படியே கண்கள்ல இருந்து நீர் தாரதாரையா பெருகி வெவ்வுயிர் துயிர்த்து அவருடைய அந்த கண்கள் நீர் மல்கி ஆத்மாவே அப்படியே கரைந்து உருகிறா போல அந்த அளவுக்கு ஆய்விடுகிறது. மரிய தீவினை மாலை இன்பம் வளர வைகளிரி உன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேசனே. இப்படி இன்பம் வளருவதற்கு எப்போதும் நம்மிடத்திலே நம்மை விட்டு அகலாமல் உம்மை நம்மிடத்துல வைத்திருக்கிறீரே. என்னுடைய தீவினைகள் தீய பாப்பங்கள் அத்தனையும் போகும் விதமாக செய்து இன்பம் வளர, தீவினை மாள இன்பம் வளர தேவரீர் வைகளிரி. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒரு நாளும் உன்னை விடமாட்டேன்னு நம்ம இப்படி பிடித்து கொண்டு உள்ளே இருந்து நமக்கு இந்த ஆனந்தத்தை கொடுக்கிறீரே. இருடி கேசனே, என்னுடைய இந்திரியங்களையும் உன்வசமாக ஆக்கி கொண்டிருக்கிறாயே என்ன இந்த பாசுரத்துல சந்தோஷப்படுகிறார். ஆடின்னு இதற்கு முன்னாடி ஒரு பதிகம் பார்த்தோமே 2, 4. அந்த பதிகத்துல என்னென்னலாம் கஷ்டப்பட்டாரோ அதற்கு நேர் மாறாக இந்த பாசுரத்துல ஆனந்தத்தாலே தெரிவிக்கிறாராம். அப்போ ஆடியில பிறந்த அந்த துக்கம் எல்லாம் நான் மறந்து இப்ப மிகவும் சந்தோஷனாக ஆக்கிவிட்டேன், இந்திரியங்களையும் தன் வசமாக ஆக்கிவிட்டான்னு மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார்னு பராசர பட்டர் நிர்வகிப்பாராம். பராசர பட்டர் இந்த பாசுரத்தை ஆச்சரியமா நிர்வகிப்பார். மரிய தீவினை மாள இந்த பாசுரத்துல வந்துதா என்னுடைய துன்பங்கள் எல்லாம் போச்சு, தீய வினைகள் எல்லாம் போச்சு. அது ஆடியில் இவருக்கு ஓடின தசையாய். அந்த இடம் என்ன தசையை ஞாபகப்படுத்துகிறது? ஆடிங்கிற பதிகத்துல மிகுந்த துக்கத்தோடு கஷ்டப்பட்டு இருந்தாரா? எதனால? தீவினையினாலத்தான அந்த கஷ்டம். அந்த தீவினையெல்லாம் மால அதெல்லாம் போம்படியாக முடிந்தது. அப்ப அது ஆடி நினைவுபடுத்துகிறது. அடுத்து அதற்கு மேல இன்பம் வளரன்னு சொன்னாரா? அது கேசவன் தமர். அந்த ஆடிக்கு அடுத்து அந்தாமத்தன்பு வைகுந்தா மணிவண்ணனே கேசவன் தமர். இந்த 3லும் இன்பம் வளருகிறது. இன்பம் வளரன்னா முதல்ல கொஞ்சம் வளர்ந்தது, அடுத்தது வெள்ளமிட்டது, அது இருகரையும் அழிக்கிறா போல பெருகித்தா அந்த வளர்ந்ததைத்தான் இந்த கேசவன் தமர் வரவளவும் தெரிவிக்கிறார் என்று சொல்லி மேலேவும் காட்டுகிறார். இராப்பகல் வாய்வெறி என்ன அங்க வந்தது, இவள் இராப்பகல் வாய்வெறி. இந்த பாசுரத்துல இராப்பகல் வாய்வெறின்னு வந்திருக்கா. இதே மாதிரி ஆடி பதிகத்துல இராப்பகல் வாய்வெறின்னு வந்திருக்கு. அப்ப அதையே இங்க நினைவுபடுத்துகிறா போல இருக்கு. ஆனா அங்க துக்கம், இங்க மிகுந்த ஆனந்தத்துல சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்து கண்கள் எங்கும் நாடி என்றத்தை அலமந்து எங்க வருவான் அங்க கஷ்டத்துல நாடிக்கொண்டே தேடிக்கொண்டிருந்தார். இங்க இன்பத்துல அலமந்து இந்த இப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு நான் என்ன செய்வதுன்னு தெரியலையேன்னு அலமந்து போய் அதனால இன்பத்தினால ஒரு மாதிரி அங்கும் இங்கும் ஒரு இடத்துல இருக்க முடியாமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறார், व्यसனப்படுகிறார். அலமந்து கண்கள் நீர் மல்கி என்கிறது தன குவளையுன் கண்ண நீர் கொண்டாள். அங்க வருத்தத்தினால கண்கள்ல தாரதாரையா நீர் பெறுகிறது, இங்க ஆனந்தத்தினால கண்கள்ல நீர் பெறுகிறதுன்னு அப்படியே அந்த நிலை அதற்கு நேர் மாறாக இந்த நிலை இத்தனை ஆனந்தத்தோடு ஆழ்வார் தெரிவிப்பதாக இந்த பாசுரம். மேலே இருடி கேசன் எம்பிரான் இலங்கை அரக்கர குலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்னு தெருடியாகில் நெஞ்சே வணங்கு திண்ணம் அரியறிந்து
மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாபனையே. பற்பனாபனை எப்படி விட முடியும்? தன்னுடைய மனசை குறித்து தெரிவிக்கிறார். நீ அயோக்கியன், நான் அந்த எம்பெருமான அனுபவிப்பதற்கு யோக்கியமே என்னிடத்துல எல்லாம் தகுதி இல்லை, என்னை பார்த்து நழுவி விடாதே, அதையெல்லாம் செய்து விட்டாய்ன்னு சொன்னா பெரிய தப்பு. அப்படி செய்யக்கூடாது. எம்பெருமான் எத்தனை விருப்பத்தோடு நம்ம இடத்துல வருகிறார். நீ பாட்டக நான் ரொம்ப தாழ்ந்தவன் அகன்று போகாதேன்னு நெஞ்சத்தை பார்த்து தெரிவிக்கிறார். ஏன்? அவன் தான் பற்பனாபனா இருக்கிறான், நம்பியாக இருக்கிறான். நம்பின்னா குணபூர்ணன், அனைத்து குணங்களும் உண்டு. பற்பனாபன்னா நமக்கு சுவாமி, ஜெகத்தையே படைப்பவன், நமக்கு காரணமா இருக்கிறார். அப்ப காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமானை விட்டு எங்கு போக முடியும்? அதே மாதிரி அழகான அத்தனை குணங்களாலும் நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானை விட்டு எங்கு போக முடியும்? வேறு விஷயத்துக்கே போக முடியாது. இவனையே நீ பிடித்துக் கொள்ள வேண்டும்னு நெஞ்சத்துக்கு உபதேசிக்கிறார். இருடீகேசன் எம்பிரான் இலங்கை அரக்கரகுலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான். லங்கையில அந்த ராவணன் 10 தலைகளோடு இருந்தான். அத மாதிரித்தான் இப்போ நாமெல்லாம் இருக்கோம். ஒவ்வொருத்தரும் மனசு, அதுக்கு 10 இந்திரியங்கள். மனதுதான் ராவணன், அவனுடைய 10 தலைகளை போலத்தான் 10 இந்திரியங்கள். அது எங்கு பிடித்து இழுக்கிறதோ அங்கங்கு நாம் சென்று கொண்டு எம்பெருமானையே மறந்து ரொம்ப கர்வத்தோடு மமகாரத்தோடு அகங்காரத்தோடு திரிகிறோமா? மனோ ரஜனீச்சரஹா என்ன மனதாகிற இந்த அரக்கனை எம்பெருமான் நம்மிடத்துல விவேகசர ஜாலேன ராவணன் அழிப்பதற்கு அம்பை விடுத்தார். நம்மிடத்துல ஞானமாகிற அம்பு, விவேகமாகிற அம்பை விட்டு நம்மையும் அந்த தீய குணங்கள்ல நீக்கி எம்பெருமான் அருளுகிறாரா? அதைத்தான் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். இருடீகேசன் இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்துகிறார்னா என்ன செய்கிறார்? அதுல இருக்கக்கூடிய தீமையை போக்குகிறார். ரஜோகுணம் தமோகுணம் பீடித்ததுனாலதான் அதெல்லாம் செய்கிறோம். அதை நீக்கி தாமே நமக்கு விஷயமாக நம்மை கொடுக்கிறார். இலங்கை அரக்கர் குலம் முருடு தீர்த்த பிரான். இலங்கையில இருக்கக்கூடிய அரக்கர் குலங்கள், அதற்கு இருக்கக்கூடிய முருடு, அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவனா இருக்கக்கூடிய ராவணனை முடித்தார். அவனை முடித்தாலும் விபீஷணனை வைத்து லங்கா ராஜ்யத்தை நன்னா நடத்தும்படி கொடுத்தாரே. அப்ப அத்தனை அரக்கர்களையும் முடித்து அப்படியே ஒண்ணுமே இல்லாமல் அழித்து விடல. மீண்டும் விபீஷணனை கொடுத்து அங்க லங்கா ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுத்து அவன் மூலமாக இப்ப லங்கைங்கிறத அந்த தேசத்தை ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஆகவே பெருமான் இந்த இந்திரியங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா அழித்து விடுகிறார் கிடையாது. அந்தந்த இந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் இருக்கக்கூடிய, அதாவது தீய விஷயங்கள் இருக்கக்கூடிய பற்று, அதை மட்டும் போக்கி தானே நமக்கு விஷயமாக கொடுத்து விடுகிறார். முருடு தீர்த்த பிரானெம்மான் அமரர் பெம்மான் என்னன்னு தெருடியாகில் நெஞ்சே வணங்கு. இப்ப நெஞ்சத்தை பார்த்து தெருடியாகில், உனக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னா நீ நன்னா இந்த எம்பெருமானை தெரிந்து கொண்டு வணங்கணும். தெருடியாகில் திண்ணம் அறிந்து, இனி உலகத்துல வேற எங்கு போனாலும் நம்மால உஜ்ஜீவனம் அடைய முடியாது. எந்த எம்பெருமான் ஒருத்தன் தான் நமக்கு புகழ், இவனை பற்றினால்தான் உஜ்ஜீவனம்ங்கிறத தெரிந்து கொண்டு இவனை பற்றுவாயின்னு நெஞ்சத்துக்கு உபதேசிக்கிறார். நெஞ்சத்துக்கு தனி அறிவு உண்டான இல்லையே. இந்த மனசு மூலமாகத்தான் நாம் அறியவே வேண்டும். அந்த மனதையே பார்த்து நீ அறியினா அது எப்படின்னா, நமக்கு அப்படித்தான் சொன்னாதான் நமக்கு புரியும். ஏன்னா இந்த மனசாலத்தான் நம்ம கெட்டு போகிறோம். அதனால மனதையே கொஞ்சம் ஊக்கப்படுத்தி கொண்டு, இல்ல நாம தாழ்ந்தவன் இல்ல, தாழ்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது, எம்பெருமானுடைய சம்பந்தம் உண்டு, அதனால எம்பெருமானத்தான் பார்க்கணும் என்று இந்த மனதை அப்படி தட்டி நம்மிடத்திலேயே அதை கொஞ்சம் வசப்படுத்தி பெருமானிடத்துல ஈடுபடுத்தணுமா? அதைத்தான் நெஞ்சே வணங்கு, வணக்கத்தோடு இரு, திண்ணம் அறிந்து உறுதியாக அந்த எம்பெருமானை குறித்து அறிந்தவனாய் மறுடியேலும் விடேல் கண்டாய். எங்கேயானும் பழைய நினைவு வந்து நான் ரொம்ப தாழ்ந்தவன், பெருமான் மிகவும் உயர்ந்தவன் அவனிடத்துல போகாமல் விட்டு விடாதே. மறுடியேலும் விடேல் கண்டாய், அந்த எம்பெருமானை விட்டு விடக்கூடாது, பற்றிக்கொள். நம்பி பற்பனாபனையே, அவன் தான் நம்பியாகவும் இருக்கிறான், பற்பனாபனாகவும் இருக்கிறான். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த காரணபூதனே அவன் தானே. தாமரையை தன்னுடைய திருநாபி கமலத்துல படைத்தார். அந்த தாமரையில்தான் பிரம்மாவை படைத்தார். பிரம்மா மூலமாகத்தான் உலகமே படைக்கப்பட்டிருக்கிறதுன்னா, அப்ப நமக்கெல்லாம் காரணபூதனான எம்பெருமானை தவிர வேறு விஷயம் எங்கும் போய் உஜ்ஜீவனத்தை அடைய முடியாது. ஆக இவனையே பற்ற வேண்டும், ஒரு காலம் அந்த எம்பெருமான விடாதே கிடாய் என்று தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடுத்து பற்பனாபன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் எற்பரன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்னமுதம் கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன் விஷும்போர் பிரானந்தை தாமோதரனே. வேங்கடனல் வெற்பன் இந்த பாசுரத்துல திருவேங்கடமாகிற திவ்ய தேசத்தையே தெரிவிக்கிறார். பெருமான் அந்த திருவேங்கட மலையில இருக்காரா, அந்த மலையோடு இருப்பதினாலேயே பெருமான் இத்தனை குணங்களோடு நமக்கு பிரகாசிக்கிறார். அந்த திருவேங்கட மலை எப்படிப்பட்டதுன்னா, கார்முகில் போலும் வேங்கடம், அது கருப்பு மேகத்தை போல அத்தனை ஸ்வபாவத்தை கொண்டிருப்பது வேங்கடமா.
அந்த மலையில பெருமான் இருக்கிறதுனால தான் இப்பேற்பட்ட பெருமை அவருக்கு வந்தது. பெருமானுக்கு இயற்கையில அந்த பெருமை இல்லையான்னா, இல்ல திருவேங்கட மலைக்கு அத்தனை பெருமை என்ன எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால அந்த வேங்கட மலையே கொண்டாடுகிறார். திருவேங்கட மலையில எம்பெருமான் இருக்கிறார்னா வார்த்தை மாற முடியாது, அவருடைய குணங்கள் பொய்க்காது, நிச்சயம் கொடுப்பார் என்ன அந்த அளவுக்கு அந்த மலைக்கு பெருமையாம். கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன் சஹ்யாத்ரி என்ன அந்த சஹ்ய மலையிலிருந்து நீர் வரும். அந்த நீர் ஊற்று பெருகித்துன்னா அது வற்றாத நீர் ஊற்றாக இருக்கும், அது வற்றியே போகாதாம். அந்த மாதிரி இந்த வேங்கட மலையில பெருமான் இருக்கிறார்னு சொன்னால் குணங்கள் பொய்க்கவே பொய்க்காது, குணங்கள் நிற்கவே நிற்காது, வெளிப்பட்டுத்தான் ஆகும். நிச்சயம் நம்மை அனுகிரகித்து தான் தீருவார் என்ன அந்த மலைக்கு அத்தனை பெருமைன்னு தெரிவிக்கிறார். பற்பனாபன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் நாபியிலே பற்பம் பத்மத்தை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் உயர்வர உயரும் பெருந்திரலோன் பெரிய சாமர்த்தியம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இயற்பரன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். இயற்பரன் என் விஷயமாகவே ஆகிவிட்டான். பெருந்திரளோன் பெரிய சாமர்த்தியம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன ஆகிவிட்டான்னா உலகத்தை எல்லாம் ரட்சிக்க வேண்டிய எம்பெருமான் உலகத்தை எல்லாம் பார்த்து கவனிக்கணுமா அல்லவா, அதெல்லாம் விட்டுட்டாராம். அதெல்லாம் நித்திய சூரிகள் பார்த்துக்கிட்டோம், சேனை முதலியார் பார்த்துக்கிட்டோம். நாம ஆழ்வாரோடு பொருந்தி இருப்போம்னு இயற்பரன் எப்போதும் இப்ப என்னையே கவனித்து கொண்டு என்னிடத்திலேயே தன்னுடைய விருப்பத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஆகிவிட்டார். என்னை ஆக்கி அப்படி என்னை பார்த்து என்ன செய்தார்னா முதல்ல என்னை ஆக்கினார். ஒன்னும் தரிசு நிலமா ஒண்ணுமே இல்லாத கிடந்த என்னை நன்றாக செம்மைப்படுத்தினார். அடுத்ததுல பயிரை விதைக்கணுமே, அந்த மாதிரி என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்னை தனக்காக ஆக்கி கொண்டு வேற எதையோ கொடுக்கல, நீ எதையோ செய்துவான்னு சொல்லலையாம். எனக்கே தன்னை தந்த கற்பகம். தேவலோகத்துல கற்பக மரம் இருக்கே, அதை போல ஒரு உதாரணத்துக்கு இந்த எம்பெருமான கற்பகம்னு தெரிவிக்கிறாரே தவிர இது முற்றுவமை அன்று. அந்த கற்பகத்தை காட்டிலும் இந்த கற்பகம் மிகவும் உயர்ந்தது. ஏன்னா இது என்னை ஆக்கி கொண்டது. முதல்ல நான் இல்லாமல் இருந்தேன், என்னை ஒரு சேத்தனன் எனக்கு காண்பித்து என்னை ஆக்கி கொடுத்ததே இந்த எம்பெருமான் தான். அந்த கற்பகம் அதெல்லாம் பண்ணுமான்னு, நீ வா என்னிடத்துல கேளுன்னு நம்மை தூண்டுமா, அதெல்லாம் செய்யாதே. அப்ப என்னை ஆக்கி கொண்டு அப்புறம் எனக்கே தன்னை தந்த கற்பகம். உனக்கு கொடுத்தால்தான் என்னால இருக்க முடியும், இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னு எம்பெருமான் தெரிவிக்கிறார். இந்த கற்பக மரம் அப்படியான்னு, நீ இல்லைன்னா என்ன வேற ஒருத்தன் கேட்க போகிறான், போன் நம்மை அனுப்பிவிடுமே. அப்ப எனக்கே தன்னை தந்த கற்பகம்ங்கிறதுனால அந்த கற்பக மரத்தை காட்டிலும் இவர் வேறுபட்டவர். அப்புறம் தன்னை தந்த கற்பகம், அந்த கற்பகம் தன்னை கொடுக்காது, தன்னிடத்துல போய் வேற எதையானு கேட்டால் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் இந்த கற்பகம் தன்னை தந்த கற்பகம். ஆக இப்படிப்பட்ட பெருமை அந்த கற்பக மரத்துக்கும் கிடையாதா? என் அமுதம், கற்பக மரத்துக்கு அமுதம் எல்லாம் உண்டா? பார்ப்பதற்கு பச்சை பசேல் இருக்குமே ஒழிய இனிமை உண்டான்னா இன்னும் பார்க்கறதுக்கு அத்தனை இனிமையாலாம் இருக்காது. ஆனா எம்பெருமான் அமுதமாக நமக்கு தெவிட்டாத அமுதமாக இருக்கிறார். கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன். இதெல்லாம் எப்படி வந்தது? இந்த குணங்கள் எல்லாம் அவருக்கு எப்படி வந்ததுன்னா வேங்கடமலையோடு தொடர்புன்னா, இந்த திருவேங்கடமலையில எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான்னு சொன்னால் இந்த குணங்கள் அவனை விட்டு நீங்கவே நீங்காது. கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன். மலைக்கு கார்முகில் போலும்னு தெரிவிக்கிறார். பெருமாள் கார்முகில போல இருக்கிறார்னு சொல்ல வரல, இந்த மலையே கார்முகில போல அத்தனை கருணை கொண்டதான். அடியவர்கள் வந்தால் பாப்பங்களை போக்கணும், அவர்களுக்கு எம்பெருமான கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமான தன்னிடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறதா. அதனால அத்தகு பெருமை கொண்டிருக்கக்கூடிய வேங்கட நல்வெற்பன் நல்ல அந்த திருவேங்கட மலையை தனக்குன்னு இடமாக கொண்டிருக்கிறான். விஷும்போர் பிரான் எந்தை தாமோதரனே. சரி, ஏதோ மலையில இருக்காரே அவ்வளவுதானா? யாரு? விண்ணோர் நாயகன் இந்த மலையில இருக்கிறார். அப்ப விசும்பு ஓர் பிரான், மேல வேற ஒரு விசும்பு இருக்கு, நீ தெளி விசும்பு, நித்திய விபூதிக்கெல்லாம் நாயகனா இருக்கக்கூடியவன் எந்தை தாமோதரனே. அப்படிப்பட்ட எம்பெருமான் தாமோதரன் என்று தன்னுடைய எளிமையை காட்டினாரே. தாமோதரன் தாமத்தினாலே உதரத்திலே கட்டுப்பட்டவன். அந்த எம்பெருமான் தான் இப்படி இந்த வேங்கட மலையில இருந்து நம்மை ரட்சிக்கிறார், நமக்கு இத்தனை குணங்களை காட்டுகிறார். எப்படி அந்த இடையர்களிடத்துல கட்டுப்பட்டு தன்னுடைய அதாவது அந்த செயலாலே அவர்களை எல்லாம் அடிமை கொண்டானோ, அந்த இடையர்களை எல்லாம் தனக்கு அடிமைன்னு எப்படி காட்டினார்னா, நான் உங்களுக்கு வசப்பட்டவன், நீங்கள் அடித்தால் கூட அடி வாங்கி கொள்ளுகிறேன்னு தான் அவர்களெல்லாம் தன்னிடத்துல வசப்படுத்தி கொண்டார். அத மாதிரித்தான் இப்ப வேங்கடமலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னிடத்துல தன்னை அப்படி காட்டி கொடுத்து என்னை அவன் வசமாக ஆக்கி கொண்டான் என்று தாமோதரனாகிற எம்பெருமானே வேங்கடனல் வெற்பனாக இருந்து நம்மிடத்துல இந்த குணங்களை காட்டி நம்மை வசீகரித்து கொண்டார்னு இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடுத்து 12வது பாசுரம்.
தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை ஆமோ தரமறிய ஒருவர்க்கென்னே தொழுமவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோ தரமறிய எம்மானை என் ஆழி வண்ணனையே. இறுதியாக தாமோதர திருநாமத்தை சொல்லி இந்த இடத்துல பாசுரத்தை தெரிவிக்கிறார். தாமோதரனை தனி முதல்வனை, இடையர்களாலே கட்டுப்பட்டவன். ஒரு ஆய்ச்சி கயிற்றினால கட்டும் போது அந்த கட்டை வாங்கி கொண்டு இடுப்பில அந்த கட்டோடு இருந்தவன் தாமோதரனை. தனி முதல்வனை, அவன் எப்படிப்பட்டவன்? தனி முதல்வன். அவன்தான் நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயக்கனா இருக்கிறான், ஜகத்துக்கே முதல்வனாக இருக்கிறான். தனக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ கிடையாது. இன்னொருத்தரை கூட்டிக் கொண்டு அவன் முதல்வனாக இல்லை, தனித்து தான் ஒருவனே முதல்வனாக இருக்கிறான். ஞாலம் உண்டவனை, இந்த ஜகத்துக்கெல்லாம் ஆபத்து காலத்திலே தானே இந்த ஜகத்தை தன்னுடைய வயிற்றுல வைத்து ரட்சிக்கிறான். ஞாலம் உண்டவனை ஆமோ தரமறிய ஒருவர்க்கு என்னே, இப்படின்னு பிரம்மா முதலான தேவர்கள்லாம் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாம். பிரம்மா முதலான அந்த தேவர்கள்லாம் தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை ஆமோ தரமறிய ஒருவர்க்கு, யாரான ஒருவருக்கு இந்த எம்பெருமான இப்படிப்பட்டவன்னு தெரிந்து கொள்ளதான் முடியுமோ? இவனை தெரிந்து கொள்வது யாருக்கு முடியும்? யாருக்குமே முடியாதே என்று பிரம்மா முதலானவர்கள்லாம் தெரிவிக்கிறார்களாம். யாரை தெரிந்து கொள்ள முடியாது? தாமோதரனை, இவ்வளவு எளியவன், இத்தனை எளிமை குணத்தை காட்டக்கூடியவன்கிறத அனுபவித்து தெரிந்து கொண்டு விட முடியுமான்னு கேட்டா தாமோதரனுடைய எளிமை குணத்தையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது. தனி முதல்வனை, இல்ல மிகுந்த பரத்துவமுடையவன், அதைத்தான் முழுமையா தெரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா அவனுடைய பெருமையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. அவனுடைய ரட்சகத்துவம், ஆபத்து காலத்தில் ரட்சிக்கிறானே, அதையும் நான் என்ன தெரிஞ்சுட்டேன், முழுமையா எனக்கு தெரியும் என்று அதை முழுமையா தெரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. இப்படிப்பட்ட எம்பெருமானை, இவன் இப்படிப்பட்டவன் ஆமோ தரமறிய ஒருவர்க்கென்னே, இவன் இத்தகையவன் தெரிந்து கொள்ள முடியுமானா ஒருவருக்கும் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு பிரம்மா முதலானவர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். என்னே தொழுமவர்கள், தொழுமவர்கள்னா இப்படி சொல்லி சொல்லி வணங்குகிறார்களாம் பிரம்மா முதலானவர்கள்லாம். அப்படிப்பட்டவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோ தரமறிய எம்மானை என் ஆழி வண்ணனையே, இப்படி சொல்லக்கூடியவர்கள் யாராயிருப்பினும் அவர்களால் அறிய முடியாது அந்த எம்பெருமானை. ஆனா எனக்கு அந்த எம்பெருமான் தன்னை காட்டி விட்டான். தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும், தாமோதரனுடைய உருவம் தானே, சரீரமாகத்தானே மற்ற தேவதைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். அப்ப உருவம்ங்கிறதுனால சரீரம், சிவன் ருத்ரன், திசைமுகன் நான்முகன், இப்படிப்பட்ட தேவர்களை எல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், சரீரத்தினால இந்த எம்பெருமான அறிய முடியுமோ? இவர் தான் இப்படிப்பட்டவர் இத்தகையவர்னு முழுமையா தெரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாதே. அப்போ சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோ தரமறிய, அவர்களாலேயும் அறிய முடியாது. ஆனா எம்மானை என் ஆழி வண்ணனையே, எனக்கு சுவாமியா இருந்து எனக்கு அத்தனை சுபாவத்தையும் காட்டி கொடுத்தார். ஆழி வண்ணன், சமுத்திரத்தை போல திருமேனி நிறத்தை கொண்டிருக்கக்கூடியவன், சமுத்திரத்தை போல காம்பீரியம் கொண்டிருப்பவன், சமுத்திரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் தன்னிடத்துல உண்டு. அத்தகையவன் எனக்கு தன்னை தானே காட்ட நான் கண்டேன். ஆனா அவர்கள்லாம் தங்கள் முயற்சியினால காணணும்னு ஆசைப்படுகிறார்கள். அவர்களால ஒரு நாளும் அறிய போகாது. என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுரு, அதனால திசைமுகர்க்கோ சிவர்க்கோ கண்டு அறிவதுங்கிறது ஆகவே ஆகாது. ஆனால் நான் முயற்சியே பண்ணலையே, பெருமானா பார்த்து மயர்வர மதில மருளி இதோ சேவித்து அனுபவித்துக்கொள்னு காட்டினதுனாலே நமக்கு தெரிந்ததே தவிர அவர்களால ஒரு நாளும் அறிய போகாதுன்னு தெரிவிக்கிறார். ஆக இது 12வது பாசுரம். வண்ணமா மணிச்சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென்குருகூர் ஷடகோபன் பண்ணிய தமிழ் மாலை 1000 இவை 12ம் பண்ணில் 12 நாமப்பாட்டு அண்ணல்தால் அணைவிக்குமே. 12 நாமப்பாட்டு, 12 நாமங்களுக்காக 12 பாசுரங்கள். இறுதியாக பலஸ்ருதி, இந்த பாசுரங்களை சொல்லுவதனாலே பயன் என்ன ஏற்படும் என்பதை தெரிவிக்கிறார். வண்ணமா மணிச்சோதியை அமரர் தலைமகனை, அழகான வண்ணம் திருநிறம் கொண்டிருக்கிறார். மாமணி, அழகான அந்த பெரிய விலை மதிப்பற்றதான மாணிக்கத்தை போன்ற சுவாவம் உண்டு. மாணிக்கத்தை போன்ற அழகு நிறம் ஒரு பக்கம். மாணிக்கம்னு சொன்னாலே சௌலபியமாச்சே. அந்த மாணிப்பத்துக்கு எவ்வளவுதான் விலை மதிப்பற்ற தன்மையாக இருந்தாலும் ஒரு முந்தானையில முடிந்து கொண்டு போய் விடலாமா? அந்த மாதிரி எம்பெருமான் ரொம்ப சௌலபிய குணம் கொண்டிருப்பவன், எளியவன், அமரர் தலைமகனை. எளியவன்கிறதுனால பெருமை இல்லையான்னா, அமரர்களுக்கெல்லாம் நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகனாய் தலைவனாக இருப்பவன், கண்ணனின் நெடுமாலை. சரி, அந்த பரத்வத்தை பாவித்து கொண்டு அவன் நம்ம எல்லாம் ரட்சிக்க இல்லையான்னா, கண்ணனாக வந்து அவதரித்தானே, நான் தலைமகன், நான் ஏன் கீழே வரணும் என்று பாராமல் தன்னையும் கண்ணனாக இடைக்குலத்தில ஒருவனாக வந்து அவதரித்து ரட்சித்தான் கண்ணனை நெடுமாலை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா,
உயர்ந்த அன்பு, ரொம்ப நெடுங்காலமாக நம்மிடத்துல மால் அன்பு கொண்டு பிச்சேரி கிடக்கிறான் அந்த எம்பெருமான். இவர்கள் வருவர்களா, இவர்களை எப்படியாவது திருத்த வேண்டும்னு நெடுங்காலமாக அன்பே வடிவானவனாக நம்மிடத்துல இருக்கிறானா. நெடுமாலை தென்குருகூர் ஷடகோபன். இப்படிப்பட்ட குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த குணங்கள் திருநாமங்களைத்தானே இந்த 12 பாசுரங்கள்ல சொன்னார். தென்குருகூர் ஷடகோபன் பண்ணிய தமிழ் மாலை. வேதம்ங்கிறது இன்னாரால் எழுதப்பட்டதுன்றதே கிடையாதே. அது அதற்கு பெருமையாக இருந்தாலும் யாரும் எழுதாதான் தான் தோன்னின்னு அதுக்கு ஒரு குற்றம் வந்துடுமா? ஆனா அப்படி இல்லையா. நம்மாழ்வார் ஆப்தர். நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா பெருமானாலேயே மயர்வர மதிலம் அருளப்பெற்றவர்ங்கிற பெருமையா. இப்படிப்பட்ட தென்குருகூர் ஷடகோபன் சொன்னார்னா யாரா இருந்தாலும் சிரசா வகித்து அதை ஏற்றுக்கொள்ளுவர்களாம். அதனாலேயே ஆப்திக்கு உறுப்பு, மிகுந்த நம்பகத்தன்மை கொண்டிருக்கக்கூடியது தென்குருகூர் ஷடகோபன் பண்ணிய தமிழ் மாலை. மிகுந்த கருணையோடு தமிழிலே இனிமையான அந்த பாசுரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். மாலை போல இந்த பாசுரங்களை கொடுத்து 1000 இவை 12 1000 பாசுரங்களையும் மாலை போல தொடுத்தார். அந்தாதியா தானே இருக்கு. ஒரு பாசுரத்தினுடைய முடிவு அடுத்த பாசுரத்திலே தொடக்கம். அப்ப அந்த மாலைக்கு நடுவுல இந்த ஒரு 12 பாசுரங்கள். இதற்கு கூடிய பெருமை என்னன்னா பெருமானுடைய நாமத்தை சொல்லி தொடங்கும், நாமத்தை சொல்லியே முடிவு பெறும். கேசவன் ஆரம்பித்தால் நாராயணன் முடியும், நாராயணன் ஆரம்பிக்கும் மாதவன் முடியும். இப்படியே இந்த 12 பாசுரங்கள் அமைந்திருக்கு. இதை போல மற்ற பதிகமே கிடையாது. மேலும் 12 பாசுரங்கள் கொண்டிருக்கிறதே அதுவும் இதற்கு ஏற்றம். கண்ணன் பெருமானுடைய குணங்கள் திருநாமங்கள் அனைத்தையும் சொல்லி ஆழ்வார் சந்தோஷமா பாடுகிறார். அந்த சந்தோஷத்தோடு அருளி செய்யப்பட்ட இந்த தமிழ் மாலை 1000 இவை 12 பண்ணில் 12 நாம பாட்டு. பண்ணில் இசையோடு, அந்த பண் இசை அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்த ராகம் இனிமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 12 நாம பாட்டு. 12 நாமங்கள் திருநாமங்களை சொல்லக்கூடிய பாசுரங்கள் அண்ணல் தாள் அணைவிக்குமே. அண்ணல் சுவாமி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே நமக்கு கொடுக்கும். எது கொடுக்கும்? பெருமான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லையா, இந்த பாசுரங்களே கொடுத்து விடுமா. 12 நாம பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமே. பாசுரங்களை யார் ஒருவர்கள் அனுசந்திக்கிறார்களோ அதுவே சர்வேஸ்வரனுடைய திருவடிகளோடு சேர்த்து விடும். அவர் வேணுமா, ஆழ்வார் வேணுமா, அதெல்லாம் வேண்டாமா. பாசுரங்களை சொன்னால் தாமே அந்த பாசுரங்களே நம்ம எம்பெருமானுடைய சம்பந்தத்தை நமக்கு கொடுத்து விடும். இத்திருவாய்மொழியோட்டை சம்பந்தம் தானே கேசவந்தமர் ஆக்கிவிடும். முதல்ல சொன்னார கேசவந்தமர் கீழ்மேல் எமரேழ் எழுபிறப்பும்னு. அது எப்படி ஆகும்னா இதோ ஆழ்வாருடைய இந்த பாசுரங்களை சொன்னாலே கேசவந்தமராக நாம் எல்லாம் ஆகிவிடுவோம் என்ன அந்த பயனை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். இப்படி 13 பாசுரங்கள் 12 பாசுரங்கள்ல பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவன் நம்மோடு சம்பந்திகளுக்கும் தம்மை போலே விஷயமாக தானே இருந்து அனுபவத்தை கொடுக்கிறான். மேலே அதுக்கு காரணம் நாராயணன்கிற அந்த திருநாமம் நம்ம அத்தனை பேரும் அவனோடு நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ஒழிக்க முடியாத உறவு என்று அதை தெரிவித்தார். அடுத்து இப்படி விஷயீகரிப்பதற்கு என்ன காரணம்னா தானே நமக்கு விஷயமா இருப்பதற்கு மாதவனா இருக்கார். பிராட்டி சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால தான் இந்த குணங்களை காட்டி வெளிப்படுத்துகிறார். மேலும் எல்லா காலமும் நம்மையே அனுபவிக்கும்படி பெருமான் நம்மை ஆக்கினான்னு 4வது பாசுரத்துல சொன்னார். 5ஆம் பாசுரத்துல அவன் வடிவத்துல ஏற்பட்ட புகழ் நம்மோடு சேர்ந்தவுடனே அந்த எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை, அவருடைய அந்த தேஜஸ் எப்படி பிரகாசித்ததுன்னு அடுத்த பாசுரத்துல சொன்னார். இப்படி இந்த நம்மோடு சேர்ந்து அவர் சந்தோஷப்படுவதற்கு காரணம் என்னன்னா அவருடைய கிருபை. என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெருமை இல்ல, தன் கருணை விதி சூழ்ந்தது என்ன எம்பெருமானுடைய கிருபையினால்தான் இது ஏற்பட்டது என்ன அதை சொன்னார். மேலே இப்படி நம்மிடத்துல தன்னை கொடுத்தது மட்டும் இல்ல, என்னுடைய மறுவித்தொழும் மனமே தந்தாயின்னு மனதையே நமக்கு மாத்தி கொடுத்தாரு. அந்த விரோதிகள் அதை அத்தனையும் போக்கி நெஞ்சை நன்றாக ஆக்கி கொடுத்தார், மனசை ஆக்கி கொடுத்தார். தன்னுடைய கல்யாண குணங்களை நான் அனுபவிக்கும்படி என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்து ஸ்தாவர பிரதிஷ்டையாக நின்னார் என்ன அடுத்த பாசுரத்துல சொல்லி மேலே இந்திரியங்களையும் தன்வசமாக ஆக்கி கொண்டார். மனசை மாத்தி தன்வசமாக ஆக்கி கொண்டார், இந்திரியங்களை தன்வசமாக ஆக்கி கொண்டார். அடுத்து இறுதியாக என்னை போலே எல்லாருக்கும் காண்பார்க்கு காணலாமே ஒழிய மயர்வர மதிலம் அருளப்பெத்த என்னாலே இந்த எம்பெருமானை இப்படி அனுபவிக்க முடியுமே ஒழிய பிரம்மா முதலான ருத்ரன் முதலான எந்த தேவதைகளும் இப்படி எம்பெருமானை அனுபவித்து தெரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி இறுதியாக இந்த பாசுரங்களை சொல்லுபவர்கள் அத்தனை பேருக்கும் கேசவனுடைய சம்பந்தம் கிட்டும், எம்பெருமானுடைய சம்பந்தம் அவருடைய அனுபவம் இது ரொம்ப ஆனந்தமாக இவர்களுக்கு வந்து தன்னிடையே சேரும் என்பதை தெரிவித்து இந்த பாசுரங்களை நிகமிக்கிறார் ஆழ்வார். ஆக கேசவனாள் எந்தமர்கள் கீழ்மேல் எமரேல் எழுப்பிறப்பும்
மாசதிரிது பெத்து நம்முடைய வாழ் வாய்க்கென்னவான்னு தொடங்கினார். அப்படிப்பட்ட இந்த பாசுரங்களுடைய அந்த அர்த்தத்தை நாமும் ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கும் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய கிருபையினாலே நாமும் அனுபவிக்க பெற்றோம். இதை போல இன்னும் மேலே மேலே இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களையும் பல சுவாமிகள் விண்ணப்பிக்க அந்த அனுபவத்தை அனைவரும் பெற்று உஜ்ஜீவனத்தை பெற வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.